السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைமையகம் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ரமலான் மாதத்திலே நடைபெறக்கூடிய இஃப்தார் விசேட பயான் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் உலகளாவிய அளவில் ஒரு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துடன் மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு தலைப்பாக இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் பற்றிய சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை அறிவிப்பதற்காகவும், இந்த போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவென்பதை அறிவதோடு, முஸ்லிம்கள் என்ற வகையில் நாம் எந்த அணியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இன்றைய பயான் நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என நான் விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மூலம் ஈரான் மீது ஒரு பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஈரானிலே பலவிதமான உயிர் சேதங்களும் பச்சிளம் குழந்தைகளும் இன்னும் பல பொருளாதார சேதங்களும் ஏற்படக்கூடிய விதத்தில் பல பாதிப்புகளுக்கு ஈரானிய மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக உடனடி தாக்குதல்களாக ஈரானிய நாட்டிலிருந்தும் பலவிதமான பதில் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த 8 தினங்களாக இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். 2 தரப்பினருக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சம்பந்தமாக முஸ்லிம் சமூகத்திலே பலவிதமான கருத்துக்கள் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தரப்பினர், முஸ்லிம் தரப்பிலே ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈரான் என்பவர்கள் ஷியா சிந்தனை உள்ளவர்கள், எனவே அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க கூடாது. அதே போன்று அமெரிக்கா என்பவர்களும் உலகளாவிய அளவில் சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருப்பதனால் இந்த 2 தரப்புக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய போரின் போது நாம் எந்த தரப்பையும் சார்ந்திருக்க கூடாது என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈரான் என்பவர்கள் ஷியா நாட்டை சேர்ந்தவர்கள், ஷியா பிரிவினை சேர்ந்தவர்கள் என்பதனால அவர்களுக்கு நாம் மார்க்க ரீதியாக ஆதரவு தெரிவிப்பது தவறு என்று சொல்லக்கூடிய கருத்தில் இருக்கிறார்கள். அப்ப சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம், சலபி சிந்தனையில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த ஷியா சிந்தனைக்கு எதிராக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதனால் ஈரானுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று அந்த நாட்டில் உள்ளவர்கள், சில மார்க்க அறிஞர்கள், அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஃபத்வாக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த போரின் போது நாங்கள் ஈரான் பக்கத்திலே நிற்க கூடாது என்று உறுதியாக சொல்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், இது அவனவன் அரசியல் விரிவாக்கத்துக்காக வேண்டி, பிராந்தியத்தில் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு போர் என்பதனால் அமெரிக்காவாக இருந்தாலும் ஈரானாக இருந்தாலும் இவர்கள் அரசியல் ரீதியாக நடத்தக்கூடிய இந்த போர்ல நாங்க கண்டுகொள்ள வேண்டியதில்லை, அவங்க உள்ளுக்குள்ள கூட்டுறவாக இருக்கலாம் என்ற மாதிரியும் கருத்து தெரிவிப்பார்கள். இதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை சற்று விரிவாக நாங்கள் ஆராய்ந்தால் தெளிவாக புரிந்துவிடும். முதல்ல இந்த ஈரான் அமெரிக்கா போருடைய அடிப்படை என்னன்றதை புரியணும்.
என்ன இந்த போரின் அடிப்படை? உங்களுக்கு தெரியும், ஈரான் என்பது 1979ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு மன்னராட்சி இடம்பெற்ற ஒரு நாடாக இருந்தது. கடைசியாக ஷா மன்னன் அந்த நாட்டிலே ஒரு மன்னராக இருந்த நிலையில் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் என்ற பெயரில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஒரு இஸ்லாமிய அரசை, குடியரசை உருவாக்குவதற்கான போராட்டம் நடந்து ரூஹுல்லா குமைனி என்பவருடைய தலைமையில், அவர் ஒரு ஷியா மத அறிஞராக இருந்தார், ஷியா மதத்தை பரப்பக்கூடிய ஒருவராக இருந்தார். அதே நேரத்தில் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவராக, அரசியல் ஞானம் மிக்க ஒருவராக இருந்து இஸ்லாமிய குடியரசை 1979 உருவாக்குறாங்க. இது உருவாக்கின உடனே அங்கதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுடன் கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மட்டும்தான் கைகோர்த்து கொள்வது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதில் இந்த அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு மன்னராட்சி இடம்பெறுவதனால அவர்கள் பெரிய அளவில் என்ன செய்யவில்லை, ஈரானை பகைத்து கொள்ளவில்லை. ஆனா எப்ப இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டு, இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய குடியரசு உருவாக்குகிறதோ அந்த நேரத்தில் அமெரிக்கா முதல்ல என்ன செய்யறான், பகிரங்கமாக அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த புரட்சி சரியில்லை, இது இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாக, ஆட்சியாக வருவதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற கருத்தில் இருக்கிறார்கள். உடனே என்ன பண்ணுவாங்க, இவர்களும் சாதாரண நிலையில் தான் ஆட்சியை பிடித்தார்களா? அந்த புரட்சி படை இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர், அவர்களுடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை தானே, காபிருடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை தானே. சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதால இருந்து நாங்கள் பார்க்கும்போது அது ஷியா பிரிவு, அது தனி மதமாக செயல்படுவது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை, அதுவும் ஆட்சி அதிகாரம் பலம் என்று இஸ்லாம் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தக்கூடிய விதத்தில் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பேரளவில் பேர்தாங்கி முஸ்லிம்களாக இஸ்லாமிய அரசை நடைமுறைப்படுத்தும் நிலையில் இல்ல, நாங்க குர்ஆனோட இஸ்லாத்தோட, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசியல் அமைப்பை இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் உருவாக்குவோம் என்று பிரகடனப்படுத்துற நேரத்தில் அமெரிக்கா அதை யோசிக்கிறார். இவர்களுடைய இந்த பலத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டு ஈராக்கு பக்கத்து நாடு, ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள நாடு, அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அவங்க ஷியா மதத்தில் உள்ளவங்க, ஷியாயிசத்தை அவர்கள் பரப்பி விடுவார்கள், ஷியாயிசத்தில் ஆதிக்கத்தை மேலோங்க வைத்து விடுவார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்க ரீதியான அந்த பிளவை மேற்கோள் காட்டி பிரச்சனை உருவாக்குறாங்க. அதோட விளைவாக 1980 இருந்து 1988 வரைக்கும் ஈரான் ஈராக் போர் நடைபெறுகிறது. என்ன நிலைமை? அப்ப எப்படி நிலைமை உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அப்ப உடனடியாக 79 உருவாகுது, 80 ஒரு போர், அதுவும் பக்கத்து முஸ்லிம் நாடு. எதை அடிப்படையாக வச்சு? ஷியா சுன்னி பிரிவு. நீங்க ஷியாக்கள் சுன்னிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள், உங்களுடைய நாட்டுடைய எல்லையை விரிவாக்கம் செய்ய பார்க்கிறீர்கள், அதற்கு இடமளிக்க மாட்டோம், முஸ்லிம்களை நீங்கள் கொலை செய்ததுனால பழி வாங்குறோம் என்று ஏதாவது ஒன்று ரெண்டு இயக்க ரீதியான சண்டைகள் வருகின்ற நேரத்தில் அந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி யுத்தத்தை ஏற்படுத்துறாங்க. இதுல முழுக்க முழுக்க சதாம் ஹுசைன் தலைமையில ஈராக் ராணுவம் செயல்பட்ட நேரத்தில் யாரு பக்கபலமாக நின்றது? அமெரிக்கா தான் நின்றுச்சு. அதே அமெரிக்கா தான் சதாம் ஹுசைனுக்கு வேட்டு வச்சாங்க, அது தனி விஷயம். அமெரிக்கா பக்கபலமா நின்றார்களா இல்லையா? நின்றார்கள். இதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததா என்ன நடக்குது? இப்படி இந்த போர், ஈராக் ஈரான் போர் என்பது அது அப்படியே நெடுங்கால போராக உருவெடுத்து வருகிறது. பக்கத்தில் உள்ள கல்ஃப் நாடுகள் கூட ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய அந்த அந்த சதி செய்கிற வேலை, மூட்டி விடுற வேலை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இப்படி வரும்போது 2000 ஆண்டுல அவங்க என்ன செய்யறாங்க? ஈரான் ஒரு நாடாக அந்த நாட்டை பலப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு என்று சொல்லி பல சக்திகளை உருவாக்குகிறார்கள். ராணுவ பலத்தை அதிகரிக்க வைக்கிறாங்க, டெக்னாலஜி சைட்ல ரொம்ப தீவிரமான ஒரு டெக்னாலஜியை வளர்க்கிறாங்க. கல்வி விஷயத்துல குறிப்பாக
ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இளைஞர்களும் யுவதிகளும் தான். யங்ஸ்டர்ஸ் உடைய பாப்புலேஷன் கூட. அது ஒரு நாட்டுக்கு சாதகமான ஒரு அம்சம். அப்ப என்ன செய்வார்கள்? ஒரு நாட்டில் பலத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இளமை மக்களுடைய ஜனத்தொகையை பயன்படுத்திக் கொள்வார்கள். டெக்னாலஜியில பயன்படுத்தலாம், கல்வியில பயன்படுத்தலாம், விஞ்ஞான அறிவியல் துறைகளில் பயன்படுத்தலாம், போர்களிலும் பயன்படுத்தலாம். நல்ல ஃபிட்டான ஒரு ராணுவமா இருப்பாங்க. இதை சரியாக இனம் கண்டு ஆயத்துல்லா அலி கொமைனி எப்ப வருகிறார்? அந்த யாரு ரூஹுல்லா கொமைனி என்பவர் மரணித்த பிறகு பொறுப்புக்கு வந்த ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களும் சரியான முறையில் சிந்தித்து அந்த நாட்டினுடைய கட்டமைப்பை சரியா உருவாக்குறார். 37 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். அவருடைய அந்த ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதிக்கு மேல சுப்ரீம் லீடராக உயர்நிலை அதிகாரியாக இருந்து செயல்பட்டவர். சரியா திட்டமிட்டு அந்த நாட்டினுடைய வளங்களை பலப்படுத்தி வர்ற நேரத்தில் 2000ஆம் ஆண்டுல ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன குண்டு? இது உண்மையான குண்டு இல்ல, ஒரு சதி. என்ன சதியை போடுறாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது. இது வளமையா அமெரிக்கா போடுற போடா இல்லையா? எல்லா நாடுகளுக்கும் போடுற போடு. ஈராக்குக்கு எதிராக சதாம் ஹுசைனை தூக்குல போடுற நேரத்தில் கூட எது குற்றச்சாட்டு? அணு ஆயுதம் இருந்துச்சா? இல்ல. ஈராக்ல 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் அமெரிக்க ராணுவம் வந்து. ஆனா என்ன அடிப்படையாக சொன்னார்கள்? இவர்களிடம் அணு ஆயுதம் முயற்சி நடைபெறுகிறது, அதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. இதே நிலைப்பாட்டை 2000 யாருக்கு அறிவிக்கிறாங்க? ஈரான் மீது அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? இது அணு ஆயுதத்துக்காக நாங்க செய்யல, அணு மின்சார சக்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்துக்காக வேண்டி அணுக்களை ஆராயக்கூடிய நிலையங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்ம டெக்னாலஜியில முன்னேறணுமா இல்லையா? மின் சக்திக்கு பதிலாக அணுக்கள் மூலமாக மின் சக்தியை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாங்கள் ஆராய்கிறோம் என்று அறிவித்தார்கள். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, உங்களுக்கு பொருளாதார தடை, நீங்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல, நீங்க ஒப்பந்தங்களை, சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறி என்று 2000 போட்டாங்க. இப்படியே அந்த பகைய அமெரிக்கா தொடர்ச்சியாக எப்பல இருந்து ஆரம்பிக்கிறாங்க? எப்ப இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று அறிவிக்கிறாங்களோ, அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகள் பேரளவில் பேர் தாங்கி முஸ்லிம்களாக இருந்து கொண்டு செயல்படுற நேரத்தில் இவர்களுடைய பார்வையில் உண்மையான இஸ்லாத்தை இவர்கள் நிலைநாட்டி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஈரான் நாட்டோட வளர்ச்சிக்கு முழுசா தடைய போடுறாங்க. இப்படி போட்டு இந்த முனாஃபிக்தனமான துரோகம் செய்யக்கூடிய முஸ்லிம்களே முனாஃபிக்கள் இருப்பார்கள். காபிர்களை 100க்கு 100 நம்பக்கூடிய நிலை இருக்குமா? நல்லவர்களும் இருப்பார்கள். அதிகமானவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். ஈராக்ல ஈராக்குக்கும் ஈரானுக்கும் அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கும். உள்நாட்டு போர் என்றால் போர்டர் போர், அவங்களோட எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஷியா சுன்னி பிரச்சனை என்று நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நாங்க எந்த நாளும் அடிச்சு கொண்டிருந்தா சரி வராது, 2 தரப்பும் சமாதானமாகிடுவோம், நாங்க வேஸ்ட் பண்ண வேணாம், என்னதான் இருந்தாலும் நாங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள வர்றோமா இல்லையா, ஷியா சுன்னி என்று நாங்க சண்டை பிடிக்கணும் என்று சொல்லி ஈராக் தரப்புல இருந்து ராணுவம் ஈரானுக்கு ஒரு மெசேஜ் வைக்குது. ஈரானும் பார்க்கறாங்க, உண்மைதானே, இந்த ஈராக் அமெரிக்காவோட கையாட்களா இருந்து கொண்டு தான் நம்மளுக்கு எதிராக வர்றாங்க, அப்ப ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா வழி செஞ்சு கொள்வோம் என்று பேச்சுவார்த்தைக்கு வர நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி என்பவரை அழைக்கிறார்கள். எங்கக்கு? ஈரான்ல இருந்து ஈராக்குக்கு. அவர் வார நேரத்தில் விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்துறார். சுலைமானிய கொண்ட நேரத்திலிருந்து ஈரானுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. யாரோட? 2 நாடுகளோட, அமெரிக்காவோட ஏற்படுது. அவங்க தான் தாக்குறாங்க. தாக்குறதுக்குரிய லொகேஷன், எங்க இறங்குவார், எந்த இடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகுதுன்றது முழு விவரம் கொடுத்தது யாரு? ஈராக். இந்த பகை வருதா? யார் இந்த விஷயத்துல அநியாயமாக நடந்திருக்கிறார்கள்? இந்த வரலாற்று செய்திகள். சுலைமானி என்பவர் ஒரு நல்ல கெட்டிக்காரர், நல்ல திறமசாலியான ஒரு படை தளபதியாக, ராணுவ தளபதியாக இருந்தவர். அவரை குறி வச்சு தாக்கின உடனே ஈரான் அறிவித்தது, நீங்க அத்துமீறீங்க, உலகத்துல சர்வாதிகாரிகளாக உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த அநியாயத்தை நம் நாட்டின் மீது நீங்கள் இழைத்து விட்டீர்கள்
இதுக்கு நீங்க விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுத்து அந்த போர் சூழல் அப்படியே உருவாகி கொண்டு வருது. கடைசியில் என்ன நடந்துச்சு? 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதியில இஸ்ரேலுக்கு எதிராக வந்து காசால ஹமாஸ் படையால ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க, கொண்டு குவித்து விட்டார்கள். ஹமாஸ் வந்து அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இஸ்ரவேலர்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்கி விட்டார்கள் என்று 70 வருஷம் 80 வருஷமா பொதுமக்களை அநியாயமாக தாக்கி, பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் அநியாயமாக தாக்கி நாசமாக்கிய இவர்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு எதிராக இவங்க போர் தொடுத்துட்டாங்க, நாங்க போர ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி ஹமாஸுக்கு ரிட்டர்ன் தான் கொடுக்கிறோம் என்று ஆரம்பிச்ச போர் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் காலாகாலமாக ஒரு 3.5 வருஷமாக கண்டினியூவாக நடக்குது. விட்டு விட்டு நடக்குது, இடைவெளி விட்டு விட்டு நடக்குது. இந்த நேரத்தில் காசா எல்லையில் உள்ள அந்த மக்கள் 2 மில்லியன் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, அடிப்படை வசதிகள் கூட இல்லாம, உண்ணுவதற்கு உணவு இல்லாம, குடிப்பதற்கு ஒரு பானம் இல்லாமல், தண்ணீரும் இல்லாமல் பஞ்சத்தில் வாடிக்கொண்டு இரத்த வெறியர்களுடைய அந்த வேட்டைக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் எல்லாம் சுன்னி முஸ்லிம்கள் தானே, பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ்ல உள்ளவங்க எல்லாம் சுன்னி முஸ்லிம்கள் தானே. அப்ப இவங்களுக்கு உதவியாக ஏதாவது ஒரு அரபு நாடு வந்து நின்றுச்சா? நிக்கல. அதுக்கு யாரு பக்கபலமாக நின்றார்கள்? ஈரான் நின்றுச்சு. ஈரான் சொன்னாங்க, நாங்கள் ஹமாஸுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறோம், பாலஸ்தீன மக்களுக்கு உணவு தட்டுப்பாடா, நம்முடைய சக்திக்குட்பட்ட விதத்தில் உணவு ஏற்பாடுகளை செய்கிறோம், தண்ணீர் விநியோகம் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹிஸ்புல்லா என்ற ஆயுத குழுவை உங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு அனுப்புறாங்க. அப்ப லெபனான்ல இருந்து ஹெல்ப் வருது, யமன்ல இருந்து ஹெல்ப் வருது. இஸ்ரேலுக்கு எதிரான அந்த தாக்குதலை ஹமாஸ் கடுமையா செய்யும் போது திரும்ப இவங்களுக்கு ஈரான் ஹெல்ப் பண்ணத காரணம் காட்டி அமெரிக்கா வந்து திரும்ப நுழைகிறான். இஸ்ரேலுக்கு நாங்க பக்கபலமா நிற்போம். இந்த எல்லாத்திலையும் ஈரான் தரப்புக்கு எதிராக அமெரிக்கா நின்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? இல்ல. இதுதான் போருக்கு காரணம். அணு ஆயுதம் என்ற குற்றச்சாட்டு. ஈரான் என்பவர்கள் உலகத்தை பயமுறுத்தி சக்தி வாய்ந்த நாடாக மாற போறாங்க என்ற குற்றச்சாட்டு. அடுத்தது, பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் உதவினார்கள். இதை வச்சுதான் ஈரானுக்கு எதிரான போர் நடக்குது. இந்த போர் விஷயத்துல முஸ்லிம்களுடைய தரப்பு எப்படி இருக்கணும்? இவங்க வச்ச குற்றச்சாட்டு நியாயமா என்றதை பார்க்கணுமா இல்லையா? பார்த்துதானே ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப அணு ஆயுத குற்றச்சாட்டு வச்சாங்க. அணு ஆயுதம் சம்பந்தமாக இந்த உலகத்தில் உள்ள நிலவரம் என்னன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அணு ஆயுதத்துக்கு ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கிறாங்க. 1968ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் நியூயார்க்ல வச்சுதான் கைச்சாலிடப்படுகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், NPT ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறார்கள். நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டி என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதையும் பரவலாக்கம் செய்வதையும் அதை வைத்து பொதுமக்கள் இலக்காக தாக்குதல் நடத்தப்படுவதையும் தடுக்கும் சட்டம் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க, NPT. இதுல ஆரம்பத்தில் பலம் வாய்ந்த 5 நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஏண்டா ஏற்கனவே அவங்க கையில் அணு ஆயுதம் இருந்துச்சு இந்த ஒப்பந்தம் பண்ணும்போது. அந்த நாடுகள் அல்லாத எந்த நாடும் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என்று வைத்திருந்தது. ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த அணு ஆயுதங்கள் வைத்திருந்த நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று வச்சிருந்தாங்க. அந்த 5 நாடு எது? யுனைடெட் ஸ்டேட்ஸ், முதல்ல அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, 4வது யுனைடெட் கிங்டம் UK ஐக்கிய ராஜ்யம், 5வது பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் தான் அணு ஆயுதத்துக்குள்ள நாடுகள். இவர்களை தவிர யாரும் புதுசாக என்ன செய்யக்கூடாது? அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துக்கு சைன் பண்றாங்க. அப்ப இந்த ஒப்பந்தம் படி ஈரான் புதுசா அணு ஆயுதம் தயாரிக்க போனா அமெரிக்கா கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப உலகத்துல
இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான் அணு ஆயுதம் கையில வச்சிருக்கிறாங்க, இந்த 5 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதத்தை கையில வச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தா 9 நாடுகளுக்கு அணு ஆயுதம் இருக்குது. ஒப்பந்தம் படி 5 நாடுகள் தான் வச்சிருக்கணும். ஆனா ஒப்பந்தத்தை மீறி எத்தனை நாடுகள் வச்சிருக்கிறாங்க? 9 நாடுகள், எக்ஸ்ட்ரா 4 நாடுகள் வச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது இந்தியா, 2வது பாகிஸ்தான், 3வது இஸ்ரேல், 4வது நார்த் கொரியா. 4 நாடுகள் எக்ஸ்ட்ராவா அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. இந்தியாக்காரங்கிட்ட நீங்க என்ன அணு ஆயுதம் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா, என்பிடி என்ற இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் பாகுபாடு காட்டுது, நமக்கு அதனால அதன் மீது நம்பிக்கை இல்லை. இந்தியா நாட்டை நாங்க பாதுகாக்கணுமா இல்லையா? நமக்கு எதிராக ஒரு வல்லரசு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, குறிப்பா பாகிஸ்தான் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்க அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சிருக்கிறோம் என்று அவங்க டிக்ளேர் பண்றாங்க. இவங்களுக்கு எதிராக அமெரிக்கா கேள்வி கேட்டானா? ஏதாவது ஒரு கேள்வியை எழுப்பினானா? எழுப்பல. 2வது பாகிஸ்தான், இந்தியா செஞ்சா அவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? நாங்களும் வச்சிருக்கிறோம் அவங்களும் உருவாக்கினாங்க. அவங்க காரணம் சொன்னாங்க, நமக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, போர் இருக்குது, இது முற்றி போனால் இந்தியாவால் நமக்கு பாதிப்பு வரலாம், அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பதனால நாமும் வச்சிருக்கிறோம் என்றாங்க. இஸ்ரேல் என்ற நாடு, அது நாடாக வந்ததே 1948க்கு பிறகு ஒரு துரோகத்தின் மூலமாக, ஒரு அநியாயத்தின் மூலமாக, ஒரு சமூகத்தை ஏமாற்றி ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அவங்க அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்று சொல்றாங்கல்ல, ஆனா எல்லா அணு ஆயுதமும் இருக்கிறது. கேட்டா சொல்லுவாங்க, நமக்கு நிறைய ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம், அதனால நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம் என்றாங்க. 4வது நார்த் கொரியா. இவன் சொல்ற காரணம் தான் நல்ல காரணம். என்ன சொல்றான்? இந்த நார்த் கொரியா நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டில இருந்து ஏற்கனவே இருந்தவங்க 2003ஆம் ஆண்டு விலகினாங்க. 2006ஆம் ஆண்டு முதல் அணு சோதனை நடத்தினார்கள். 2009, 2013, 2016, 2017 மேலும் சோதனைகளை நடத்தினார்கள். அணு ஆயுதம் தான் வைத்திருக்கிறோம் என்று தெளிவாக டிக்ளேர் பண்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கடா? இந்த என்பிடி உடன்படிக்கையில இருக்கிற எந்த பயலையும் நம்ப முடியாது. நம்மளை நாம தான் பாதுகாத்துக் கொள்ளணும். நமக்கு எதிராக எப்போதும் இவர்கள் வந்து விடலாம் என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம், வைப்போம், வச்சிருக்கிறோம், அதை பரிசோதனை செய்வோம். அமெரிக்கா தலையிடல, ஏன் பாகிஸ்தானுக்கு தலையிடல, ஏன் இந்தியாவுக்கு தலையிடல, ஏன் இஸ்ரேலுக்கு தலையிடல, ஏன் நார்த் கொரியாவுக்கு தலையிடல? இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னா அவங்களுக்கு அடிவரடிகள் இருப்பார்கள். அவங்களது மோடி என்ற பிரதமர் உட்பட யாரு வந்தாலும் இந்தியா என்ற நாட்டை அப்படியே அமெரிக்காவுக்கு அடகு வச்சுதான் ஆட்சி செய்வார்கள். பாகிஸ்தானும் அப்படிதான், முஸ்லிம் நாடு என்று இருப்பார்கள். ஆனா அந்த அமெரிக்காவை தாண்டி ஏதாவது பண்ணலாமா? உசாமா பின் லாடன் பாகிஸ்தான் ஒளிஞ்சிருக்கிறதாக தகவல் வந்த உடனே அமெரிக்கா எல்லை மீறி வரம்பு மீறி வந்து உள்நாட்டுக்குள்ள ஒருத்தரை தாக்குறான். தாக்கினவர் தீவிரவாதியா இல்லையா என்ற சர்ச்சையை விடுங்க. எப்படி நீ எல்லையை தாண்டி வருவாய், எல்லையை மீறி வருவாய்? நம்ம நாட்டை அப்படித்தானே செஞ்சா. இலங்கை காலி முகத்திடல்ல, பக்கத்துல சர்வதேச அந்த கடல் எல்லையில அது இருந்தாலும், இவன் நம்ம நாட்டு கடல் எல்லைக்குள்ள இருந்தாலும் தாக்க நினைத்தால் தாக்குவான். எவனுக்கு எந்த கேள்வியும் கேட்க இயலாது என்ற நிலையில அடிவரடிகளாக இருந்தார்கள். இஸ்ரேல் யாரு? அமெரிக்காவும் ஐக்கிய ராஜ்யமும் உருவாக்கின ஒரு கள்ள குழந்தை. அந்த குழந்தை அணு ஆயுதம் வைத்திருக்கிறது கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்க மாட்டான். நார்த் கொரியா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஏன் கேட்கிறான் இல்ல தெரியுமா? நார்த் கொரியால பெரிய ராணுவம் வச்சிருக்கான். அந்த நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்குது, எந்த நாட்டிலையும் இருக்காது. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த நாட்டில் மலசலம் கழித்தாலும் அதை நாட்டுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கணும் ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோ கணக்கு ஒரு நாளைக்கு வரணும். அதை கூட என்ன செய்வாங்க? சட்டத்துக்கு பயந்து செய்வார்கள். வீட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டு ஜனாதிபதியுடைய போட்டோவை தொங்க வைக்கணும் என்றெல்லாம் கடும் சட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எதையும் பண்ண முடியாது. ஆனா நாட்டு ஜனாதிபதி சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும்
ராணுவத்தில் இறங்கி அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. அவ்வளவு படைபலம் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் ரஷ்யா போன்ற நாடுகள ஆதரவு இருக்குது. ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கிறது. எப்ப பாரு சப்போர்ட் பண்ணுவோம் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண வரலாறுலாம் காணல. என்னத்து சப்போர்ட் பண்ணுவானோ தெரியல. ஆனா நோர்த் கொரியா சொல்றாங்க நமக்கு ரஷ்யாவோட பலம் இருக்குது. அதே போன்று எங்க கிட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்றாலும் போய் தாக்கும் என்ற அந்த பவரை வச்சிருப்பதனால, அணு ஆயுதமும் நம்மிடம் இருப்பதனால அமெரிக்கா பயப்படுறாங்க. அமெரிக்காக்காரன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து ஆபரேட் பண்ணி வேணும்னா யுத்தம் செய்வாங்க. களத்தில் இறங்கி யுத்தம் செய்யும் போது அவர்களை பொறுத்தவரையில் மரண பயம் அவர்களை அப்படியே பிடிச்சு கொள்ளும். மரணத்தை அஞ்சுபவர்கள், மரணத்தை கண்டு வெறுண்டோடுபவர்கள், சும்மா கண்டனின்ற மாதிரி எல்லாம் சாகரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த நிலையில் அவர்கள் பின்வாங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஈரான் சொல்லுது நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கலப்பா, நாங்க மின்சக்தி ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறோம், நம்முடைய நாட்டினுடைய தொழில்நுட்பத்துக்காக வச்சிருக்கிறோம் என்று சொல்ல சொல்ல, அறிவியல் ஆராய்ச்சி என்று சொன்னாலும், மருத்துவ பயன்பாடு என்று சொன்னாலும், அணு தொழில்நுட்பத்துக்காக வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும், இல்ல உங்களை நாங்க அடிச்சே தீருவோம் என்று சொல்லி அவர்கள் ஈரானுக்கு எதிரான இந்த போரை வைக்கிறார்கள். இந்த பிரச்சனை நியாயமாப்ப? நீ ஈரானுக்கு எதிராக அடிக்கிறாயே, அணு ஆயுதம் தான் உன்னுடைய குற்றச்சாட்டா இருந்தா, நீ நோர்த் கொரியாவுக்கு எதிராக ஏன் போர் தொடுக்கவில்லை? அவன் உன்னுடன் போர் செய்வதற்கும் தயார் என்றான். நோர்த் கொரியால இருக்கிறவன் ஆயுதங்கள் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறான். நம்மளோட யாராவது சண்டைக்கு வாங்கடா, வந்த ரெண்டு பார்த்துருவோம் என்றான். அப்படிப்பட்ட நிலையில அவன் இருக்க, அவனை எல்லாம் எதிர்த்து கேள்வி இல்லை. யாரை எதிர்த்து கேள்வி? முஸ்லிம் என்று ஒருவன் தன்னை பிரகடனப்படுத்தினால், அதுவும் பேர் தாங்கி முஸ்லிம்களா இல்ல இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று அறிவிச்சான் பாருங்க. துபாய் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா? இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இல்ல, சவுதி இஸ்லாமிக் ஒரு குடியரசு தான், இஸ்லாமிய. அது மன்னராட்சி. மன்னராட்சி வச்சிருக்கிறதுனால வார மன்னர் நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு போயிட்டு கொண்டே இருப்பான் என்ற மாதிரி வச்சிருக்கிறான். குர்ஆனை தான் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் சவுதி நமக்கு கட்டுப்பட்டுட்டாங்க, குவைத் கட்டுப்பட்டுட்டாங்க, பஹ்ரைன் கட்டுப்பட்டுட்டாங்க, யுஏஇ ஐக்கிய அமீரகம் கட்டுப்பட்டுட்டாங்க. யாரு கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேன்றான்? எவன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பண்றதா சொல்றானோ அவன் வரமாட்டேன்றான். அதனால போர். இரண்டாவது ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டு பாலஸ்தீன பிரச்சனை. ஏண்டா பாலஸ்தீன பிரச்சனைக்கு தலை போடுறீங்கன்னு கேட்கிறான். அவங்க நாங்க போட தான் செய்வோம். ஏன் போடக்கூடாது? அந்த மக்கள் தாக்கப்படுவது உண்மையா இல்லையா? 1917 இந்த பெல்ஃபை என்று சொல்லக்கூடிய பெல்ஃபை டிக்ளரேஷன் மூலமாக ஐக்கிய ராஜ்யம் பிரிட்டன் நாடு, பிரித்தானிய அரசு அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அடிமை நாடாக இருந்த பாலஸ்தீனத்தை உங்களுக்கு அதில் ஒரு பகுதியை தருவோம் என்று இஸ்ரேலுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். இஸ்ரேலுக்கு அளித்த வாக்குறுதியில இஸ்ரேல் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தனி நாடு தருவதாக இருந்தால், இடம் தருவதாக இருந்தால், முதலாம் உலக போருக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் படைபலத்திலும் இருப்போம் என்றார்கள். அதுக்காக வேண்டி பெல்ஃபை டிக்ளரேஷன் நடக்குது. பிறகு 1948 இரண்டாம் உலக போரும் நடந்த பிறகு பிரித்தானியா என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துக்கு விடுதலை. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குரிய ஒரு நிலப்பரப்பு, 6 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு, நீங்க உட்காருங்க என்று சொன்ன உடனே கொத்து கொத்தா குமிஞ்சாங்க. கப்பல் வழியா சேர்ந்தாங்க. எங்களை விரட்டாதீர்கள் என்று போட் போட்டாங்க. நாங்கள் நேசம் இல்லாமல் தேசம் இல்லாமல் அலைந்து திரிபவர்கள், எங்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று பேனர் போட்டு கொண்டுதான் கப்பல்ல இறங்கினாங்க. இறங்கி 1967 ஆகல பக்கத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளோட சண்டை, அதுக்குள்ள ஆயுதங்கள் தயாரிப்பு, அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு அமெரிக்காவால் கிடைக்கிறது, பிரித்தானியாவால் கிடைக்கிறது. 6 நாள் தொடர்ச்சியாக போர் நடக்குது. அந்த போர்ல மேற்கு கடல் பகுதி, காசா, அதே போன்று ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலம் பகுதிகளை கைப்பற்றாங்க. அகதிகளாக எங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லி தஞ்சம் புகுந்தவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயே போர் செய்து யார் தனக்கு தஞ்சம் அளித்தார்களோ அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து நிலத்தை கைப்பற்றினார்கள். இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படுற மக்கள் எந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா,
பாலஸ்தீன மக்களை அந்த காசா பகுதியை எப்படி சொல்லுவாங்க? ஓபன் ஏர் பிரிசன் என்று சொல்லுவாங்க, திறந்த சிறைச்சாலை. காசான்றது 20 மில்லியன் 2 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய 20 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அது எப்படிப்பட்ட இடம்? ஓபன் ஏர் பிரிசன், திறந்த சிறைச்சாலை. காரணம், அந்த எல்லைகளுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் கையில. காசால இருந்து எவனாவது வெளியே போறதா இருந்தா கேட்டுதான் போகணும், உள்ள வாரதா இருந்தா கேட்டுதான் வரும். யாருக்கிட்ட? பாலஸ்தீன் அரசாங்கத்துக்கிட்டயா? இல்ல. பாலஸ்தீன் இமிகிரேஷன் கிட்டயா? இல்ல. பாலஸ்தீன ராணுவர்களிடமா? இல்ல. யாருக்கிட்ட? இஸ்ரேல்காரங்கிட்ட கேட்டு வரணும். கட்டுப்பாடு. மக்கள் வெளியே செல்ல அனுமதி இல்லை. பொருட்கள் வருவதாக இருந்தாலும் இஸ்ரேல் அனுமதித்தால் தான் வரும். பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை காரணமாக எல்லா மனித அமைப்புகளும் இந்த இடத்தை மனிதாபிமான நெருக்கடி என்று அறிவிக்கிறார்கள். மனிதாபிமானத்தில் நெருக்கடிக்குள்ளானவர்கள் இந்த காசா மக்கள். கடந்த பல மாதங்களாக இந்த 2003 ஏற்பட்ட போர்ல உணவுப் பொருட்கள் அனுப்பல, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம சேத்து தண்ணி எல்லாம் குடிச்சு அந்த காசா குழந்தைகள் வாழ்ந்த காட்சிகளை பார்த்தோம். இவ்வளவு அழிவு நடக்கிற நேரத்தில் சவுதி அரசாங்கம் கஃன் துணி அனுப்புறான் காசா மக்களுக்கு. ஈரான்கார உணவு அனுப்புறான். எவன் கிட்ட மனித நேயம் இருக்குது? எவன் கிட்ட இருக்கணும்? குர்ஆன் சுன்னா சலஃபி சிந்தனை அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்துறோம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரசாங்கத்திடம் கஃன் துணியா காசா மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் சுன்னி முஸ்லிம்களிடம் கஃன் துணியா எதிர்பார்ப்பார்கள். சாப்பிடுறதுக்கு உணவு தாங்கடா, எங்களுக்கு மருந்து தேவை, எங்க வைத்தியசாலைகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது, அதனால் எங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, அடிப்படை வசதிகளை செய்யுங்க என்று கத்துறான், கதறான். எத்தனையோ சிவில் அமைப்புகள் வசூல் செய்து காசு அனுப்புகிறார்கள். ஏன் சவுதி அரசாங்கத்துக்கு அனுப்ப முடியவில்லை? காரணம், அமெரிக்காவோட நாங்க நட்பு, அந்த நட்பை நாங்க இழக்க விரும்பல என்று சொல்லி அவர்கள் காசா மக்களுக்கு எதிராக நின்றார்கள். ஈரான் மக்கள், ஈரான் ஆட்சி, ஆயத்துல்லா அலி குமைனி ஷியா மதத்தில் இருக்கலாம், ஆனால் மனிதநேயம் நிறைந்த ஒருவராக அந்த காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார். அதற்கு எதிராக தன்னுடைய நாட்டுக்கு எதிராக போர் கூட தொடுக்கப்படலாம் என்று இருந்தது. பரவாயில்லை, நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு காசா மக்களுடைய தாக்குதலுக்கு உள்ளான அந்த பாதிப்புகள் என்று சொன்னா, காசா சுகாதார அமைச்சின் தகவல் படி மாத்திரம் இந்த 2003 இருந்து இன்று வரைக்கும் நடந்த போர்ல மட்டும் 72,000க்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. 3 வருஷ போர்ல, 2.5 வருஷ போர்ல 72,000க்கும் மேற்பட்டவர்கள். இன்னும் சில ஆய்வுகள் தரவுகள் என்ன சொல்லுது? இது 75,000க்கும் மேலையும் இருக்கலாம். சரியான தரவுகள் படி சொல்ல போனா 75,000 தாண்டலாம். இந்த உயிரிழப்புல 15,000 to 20,000 வரைக்கும் குழந்தைகள் இருக்கின்றன. குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளுக்குள் இன்னும் புதைந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காசாவுடைய கட்டிடங்கள்ல 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட சதவீத கட்டிடங்கள் தரையில கிடக்குது, பில்டிங்கே இல்ல. இந்த மாளிகாவத்துல 70% பில்டிங் இல்லாட்டி எப்படி இருக்கும்? சுடுகாடா இருக்குமா இல்லையா? எங்க திரிகிறது, எங்க அலைகிறது, எங்க ஒரு பொருளை வாங்குறது, எங்க விற்கிறது, எங்க வியாபாரம் பண்றது, எங்க வாழ்றது, எல்லாமே கேள்விக்குறியாகுமா இல்லையா என்ற மாதிரி ஒரு நிலை காசால ஏற்படுத்தும் பொழுது, அப்ப இந்த 2 லட்சம் மக்கள் வீடுகளை விட்டு, ஒட்டுமொத்த 20 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக வீடுகளை விட்டு வெளியேற அளவுக்கு காசால தான் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க? காசால இருக்கணும் என்றதுக்காக இருக்கிறாங்க. நிம்மதியா இருக்கலாமா? இருக்க முடியாது. எந்த நேரமும் பொதுமக்களை இலக்கு வைத்தே இஸ்ரேல்காரன் தாக்குதல் நடத்துறான். கேட்டா பை மிஸ்டேக் கண்டுவான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் பங்கர்ல அமாஸ் இருக்குது என்றுவாங்க, ஹாஸ்பிட்டல தாக்குவாங்க. அட அடிபட்டு காயத்துக்கு மருந்து போட வந்த இடத்துக்கு தாக்கினா எங்கடா போயிட்டு ஒருத்தன் அவன் உயிரை பாதுகாத்துக் கொள்வான்? எல்லா மனிதாபிமானத்தையும் இழந்து ஐக்கிய நாடு சபைகள்ல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அத்துமீறி நடக்கும் போது, ஒரு ஆண் மகனாக, ஒரு சிங்கமாக, ஒரு மாவீரனாக ஆயத்துல்லா அலி குமைனி
அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம் என்று அறிவித்தால் அவன் பக்கம் தான் முஸ்லிம்கள் நிக்கணும். அதான் நியாயம் இல்லையா? மனசாட்சிப்படி சிந்திக்கணுமா இல்லையா? இந்த நேரத்தில் இந்த சலபிகள் என்ன செய்கிறார்கள்? ஷியா சுன்னி பிரச்சனையை காரணம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஷியா சுன்னி பிரச்சனையில அவர்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷியாக்களுக்கும் சுன்னிக்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை வந்தால் ரெண்டு தரப்பையும் எடுக்காம ஒதுங்கி இருக்க சொன்னாங்க. இமாம் அவர் லாலக்கா அவர்கள், இமாம் பூனானி அவர்கள் என்று ஒவ்வொரு பேரை போட்டு இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். இமாம்கள் அந்தந்த காலத்துல வந்த பிரச்சனையை வச்சு சொல்லி இருப்பாங்க. இந்த காலத்தில் நம்முடைய கண் முன்னாடி என்ன நடக்குது, எது இருக்குதோ அதை வைத்து தானே நாங்கள் முடிவெடுக்கணும். இதை பார்க்க மாட்டேன்றான். அப்ப அமெரிக்காக்காரன் எதுக்கு ஈரானை தாக்குறான்? எங்கட சுன்னி பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக ஈரான் உதவி செய்ததனால். இப்ப ஷியா சுன்னி பிரச்சனை படி பேசினாலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஈரான் பக்கம் தானே நாங்க நிக்கணும். அதுக்காக தான் இந்த போரை சந்திக்கிறாங்க. அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது என்று காரணம் காட்டுறான். அந்த காரணம் உண்மையா பொய்? இவங்கட வெறி, அந்த பூனை வந்து வெளியே பாயிற சந்தர்ப்பங்கள் நிறைய வந்துச்சு. நம்ம ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்றான் இல்ல, முஸ்லிம் ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் வச்சிருக்கிறாங்க, அவங்க கூட அதை ஹைலைட் பண்றாங்கல்ல. அதான் கவலை. என்ன சொல்றான்? இந்த 2026 மார்ச்ல அமெரிக்கா போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெட் என்ன சொன்னான்? ஈரானை கண்டிச்சு ஒரு அந்த ஈரான் தலைமையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அந்த ஸ்டேட்மெண்ட் இன்ஷால்லா இந்த வீடியோல இணைச்சு கொள்வோம். இந்த பயான்ல அவன் சொல்றான், பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹேஸ் ஆல்சோ பீன் வெரி கன்சிஸ்டன்ட். ட்ரம்ப் ஜனாதிபதி ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். எதுக்கு எதிராக? கிரேசி ரெஜிம்ஸ், இந்த பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக. ஈரான சொல்றாங்க பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக. லைக் ஈரானை போன்ற பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக பிரசிடென்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். ஹெல்பென்ட் ஆன் prophetic Islamist delusions. இது எப்படி இந்த பைத்தியக்கார அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது? பீட் ஹெக்ஸெட் சொல்றான், prophetic Islamist delusions. அது உருவாகி இருப்பது தீர்க்க தரிசனங்கள், இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்கள். எப்படிப்பட்ட இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்கள்? டிலூஷன்ஸ், மாயைகள், கற்பனைகள், போலிகள். போலியான மாயைகளில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்களில் அடிப்படையில் உருவான இது போன்ற பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். cannot have nuclear weapons. எடல கோர்த்து கொள்றது, அவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்க முடியாது. உனக்கு பிரச்சனை அணு ஆயுதமா இருந்தா நீ நார்த் கொரியாவோட சண்டை போடி. முதுகெலும்புள்ள ஒரு வல்லரசாக அமெரிக்காவே, அயோக்கிய அமெரிக்காவே நீ இருந்தால் போடுற சண்டை நார்த் கொரியாவோட. உனக்கு தைரியம் இருக்குதா? இல்ல. நீ நியூக்ளியர் வெப்பன் அல்ல காரணம் காட்டுறது, உன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே இருக்கும் காரணம் இதோ வெளிப்பட்டு விட்டது. அதுதான் prophetic Islamist delusions. இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்களில் உருவாக்கப்பட்ட மாயைகள், இஸ்லாமிய மாயைகளுடைய தீர்க்க தரிசனங்களால் உருவாக்கப்பட்ட ராஜ்யங்கள். உனக்கு பிரச்சனை இஸ்லாம், அதான பிரச்சனை. இவங்க முஸ்லிம்களோட ஒரு நாள் நிறுத்தி விட மாட்டோம். நாங்க என்ன நல்லது செஞ்சாலும், சவுதி என்னதான் காக்கா பிடிச்சாலும், என்னதான் கூஜா தூக்கினாலும், ஒரு நாளைக்கு பாபா சவுதிக்கு உங்களுக்கு எதிராக வந்து நிற்பான். ஈரானுக்கு எதிராக ஈராக்க தூண்டி ஈராக்கு அடிச்ச மாதிரி உங்களுக்கு எதிராக வந்து நிற்பான். ஏன் நிற்பான்? அவன் சும்மாவா அடிச்சான்? ஆப்கானிஸ்தான்ல 2001 இருந்து 2021 வரைக்கும் நீண்ட நெடுங்கால போர். காரணம் காட்டினா தலிபான, உசாமா பின் லாட்ன, அல் கைதா அமைப்பை காரணம் காட்டி உசாமாவை கொண்ட பிறகும், தலிபான் அமைப்பை அல் கைதாவை இல்லாமாக்கின பிறகும் தலிபான் இருக்கிறார்கள் என்று 20 வருஷமா போர் செஞ்சு கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட ஆப்கான் மக்களை கொன்று குவித்தார்கள். ஆப்கான்காரன்
தலிபான்காரன் அவன் நாடு என்ற வகையில, அவன் தீவிரவாத இயக்கமா என்னன்றது நமக்கு தேவையில்லை. அவன் நாடு என்ற வகையில போராடி அமெரிக்காவை ஓட வச்சான். இனி ஏலாது, இவங்களை தாக்கு பிடிக்க முடியாது, இந்த ஆபரேஷன் என்ன பேர் வச்சு ஆபரேஷன் நடத்தினாலும் கடும் அடி விழுதண்டி ஏலாம ஓடிதான் அமெரிக்கா தப்பி கொண்டான். 70,000 பேரை கொண்டு குவிச்சியா இல்லையா? கொண்டு குவிச்சான். ஈராக்ல 2003 அமெரிக்கா தலைமையில தாக்குதல், சதாம் ஹுசைனுக்கு எதிராக சதாம் ஹுசைன் வாழ வச்சு பேசின காட்சிகள் நினைவிருக்குதா? அமெரிக்கா வந்து அடிப்போம், உனக்கு அப்ப நீ ஈரானுக்கு அடிக்கும் போது யோசிச்சிருக்கணும்டா. என்ன குற்றச்சாட்டு? சேம் குற்றச்சாட்டு. அணு ஆயுதம் ஈராக்கிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களை கொன்று குவித்தான் ஈராக்கில். தேடி பார்த்தா அணு ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு சொல்றா, எதுக்கு போர் நடந்துச்சு, அணு ஆயுதம் என்று பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. ஈரான்காரன் சரி புத்திசாலித்தனமா மின்சக்தியை உருவாக்குறதுக்காக சரி அணு ஆயுத ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கினான். 4-5 இடங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. ஈராக்குக்கு ஒண்ணுமே இல்லை. எதுக்குடா அப்ப அடிச்சீங்க? சதாம் ஹுசைன் அமெரிக்காடு அடிவரடியா இருக்கும் போது ஆதரவு. எப்ப சதாம் ஹுசைன் குர்ஆனை கையில் எடுத்தாரோ, எப்ப சதாம் ஹுசைன் குர்ஆன் படி நான் வாழணும் என்று தாடி வளர்க்கணும் என்று முடிவெடுத்தாரோ, அப்ப வஞ்சி உன்னை அழிக்கணும், இஸ்லாம் என்று வந்து விட்டால் அழித்து விடுவார்கள். ஆப்கான் மக்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டணும் என்று கோஷம் எழுப்பினார்கள், அழித்தொழித்தார்கள். லிபியால 2011 நேட்டோ கூட்டணியோடு வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். கடாபிய ஒண்ணுமில்லன்னு ஆக்கினாங்க. கடாபி அந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச சலுகையை போல யாராவது இந்த உலகத்தில் எந்த ஜனாதிபதியாவது செஞ்சிருப்பானா? இலவச மின்சாரம், இலவச கல்வி, அந்த நாட்டில் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு மகர் கூட இலவசம். மகர் வசதி இல்லாட்டி அரசாங்கத்திட்ட கேட்டு கல்யாணம் முடிக்கலாம். எல்லா வசதியும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டான். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. சோமாலியால ட்ரோன் தாக்குதல், சிறப்பு ராணுவ நடவடிக்கைகள். காரணம், சோமாலியால தீவிரவாதம் இருக்கிறது, அவங்களை அழிக்கணும். முஸ்லிம் நாடு 7 நாடா இருந்தால் அழிப்பான். சிரியால 2014 முதல் வான்வழி தாக்குதல். சிரியால ISIS உருவாகி இருக்குது. யார் உருவாக்கினா ISIS? நீங்க தாண்டா உருவாக்கினீங்க. ரஷ்யா ஆதாரத்தோட சொன்னானே, ISISக்கு சம்பளம் கொடுக்குது அமெரிக்கா, அதை நான் நிரூபிப்பேன் என்றானே. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல. ISIS நீங்களா உருவாக்கி சிரியாவை அழிக்கிறீங்க. காரணம், சிரியா நாடு ஈரானுக்கு ஆதரவாக இருந்தது. சிரியா நாட்டில் ஆட்சியாளர் மூலம் சுன்னி முஸ்லிம்களுக்கு சில பாதிப்புகள் வந்திருந்தன, மாற்று கருத்து இல்ல. அது வெறுமனே அந்த சுன்னி ஷியா முஸ்லிம் என்ற பிரச்சனை மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் பொலிட்டிக்கல் பிரச்சனை என்று வரும்போது, அரசியல் என்று வரும்போது கவனமாக காய் நகர்த்துவார்கள். அதுல வந்த போர்களும் இருக்கின்றன. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிரிய மக்கள் உயிரிழந்தார்கள். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவங்க வந்து அணு ஆயுதத்துக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? வேறொரு காரணம் அல்ல. அல்லாஹ் சொல்லிவிட்டான் 2வது அத்தியாயத்தில் 120வது வசனம், வலன் தருலா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் நபியே. குல், ஆனா நபியே சொல்லுங்க, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் வழிதான் நேர்வழி. வல இத்தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், உங்களுக்கு அறிவு ஞானம் வந்த பிறகு, மார்க்க வஹீயின் வழிகாட்டல் வந்த பிறகு, ஆதாரம் வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு அந்த மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து எந்த வலியும் கிடையாது, பாதுகாவலனும் கிடையாது, எந்த உதவியாளனும் கிடையாது. ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றார், மனோ இச்சையை பின்பற்றி இந்த யூத நசாரா ஆட்சி சக்திகளுக்கு, பொதுமக்கள் அல்ல, பொதுமக்களோட நல்லா இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ, யார் அநியாயம் செய்கிறார்களோ அதை விட்டு கொடுங்க, இதை விட்டு கொடுங்க, உங்க மார்க்கத்தில் அது சரியில்லை இது சரியில்லை, அப்ப நாங்க உங்களை திருப்தி அடைவோம், நீங்கள் என்று மார்க்கத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறார்களோ அத்தகைய யூதர்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் எந்த ஒரு உடன்படிக்கையும் முஸ்லிம்களுக்கு இருக்க முடியாது. உடன்படிக்கை வச்சிருக்கிறான். அதனால இவங்களுக்கு பிரச்சனை.
விலகுதான் அவங்களுக்கு. அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, ஈரான் உடன்படிக்கைக்கு போகல, அதனால பிரச்சனை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இவங்க என்ன சொல்றான், இந்த ப்ரொஃபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டெலியூஷன்ஸ், அதாவது ஒரு மாயையில் கற்பனையில் உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த முகமது நபியுடைய தீர்க்க தரிசனம் கற்பனையில் உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இவர்களுடைய வாதம். அந்த வாதத்திலேயாவது நீங்க உண்மையாளராக இருக்கிறீங்களா? கற்பனையில் உருவாக்கப்பட்டதா? முகமது நபி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? முகமது தீர்க்க தரிசனம் பற்றி உங்களுடைய வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்படவில்லையா? நீங்கள் தௌராத் என்றும் இன்ஜீல் என்றும் ஆரம்பத்தில் வைத்திருந்தீர்கள், அதிலே அந்த முன்னறிவிப்பு இல்லையா? இல்லை இப்போது பைபிள் என்ற பெயரில் வரலாற்று நூல் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள், வேதம் என்ற பெயரில், அதில் அந்த தீர்க்க தரிசனம் இல்லையா? இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 146வது வசனத்துல, அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ, யூத கிறிஸ்தவர்கள், இன்ஜில் தௌராத் வழங்கப்பட்டவர்கள், யஅரிஃபூனஹு அவர்கள் இந்த முகமது நபியை அறிவார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஹும் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போன்று. சுப்ஹானல்லாஹ். ஆனா வஇன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க அவர்களில் ஒரு சாரார் சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹும் யஅலமூன் அவர்கள் அறிந்து கொண்டே தெரியும். முகமது நபி இறுதி தீர்க்கதரிசி என்று தெரியும். அரபு தீபகற்பத்தின் தீர்க்க தரிசனம் உருவாகும் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்க கைவரிசை காட்டின வேத புத்தகத்திலேயே தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னா, ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா அப்படியே இஸ்லாம் ஆயிடுவாங்க எல்லாரும். யூத மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு புள்ளை அறிவதை போல. புள்ளை யாராவது நினைவில் நண்டுவானா? பைத்தியக்காரனை தவிர, மூளை குழம்பினவன், பேலன்ஸ் இல்லாம போனவன் தவிர யாரா இருந்தாலும் ஏண்ட புள்ள இல்லை இதுன்னு சொல்ல மாட்டான். எந்த வடிவத்தில் என்ன மேக்கப்பை போட்டு புள்ள வந்தாலும் ஏன் புள்ளதான் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறிவார்கள். 6:20 அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூன கமா யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும் அவன பிள்ளைகளை அறிவதை போன்று வேதக்காரர்கள் அறிவார்கள். ஆனா அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுமினூன் யார் நஷ்டவாளிகளோ அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நீ பீட் ஹெட்சன், நீ நம்பிக்கை கொள்ள மாட்டாய். ஏண்டா நீ நஷ்டவாளி. உன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் உனக்கு நேர்வழியை நாடினாலே தவிர திட்டமிட்டு மறைக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் என்பது நீ திட்டமிட்டு மறைத்ததனால் உனக்கு நம்பிக்கை ஏற்படாது. என்ன ஜோக்கண்டா, இதே வாசகம் பைபிள்லையும் இருக்குது பாருங்க. அறிவார்கள் என்று இந்த மாதிரி யாரிஃபூனா என்ற வார்த்தை வருது. Gospel of John chapter 14 verse number 15 to 70 ஜீசஸ் சொல்றார், if you love me keep my commands. என்னை நீங்க விரும்புறதா இருந்தா என்னுடைய கட்டளைகளை நிலைநாட்டுங்கள். கட்டளையை தான் நிலைநாட்ட சொன்னாரு. அந்த 10 commandmentsல உள்ளது அந்த நியாய பிரதிமானத்தில் உள்ள அனைத்தையும் நிலைநாட்டுங்கள். and I will ask the Father, நான் பிதாவிடம் கேட்பேன், and he will give you another advocate. அவர் உங்களுக்கு இன்னொரு, தமிழ் மொழிபெயர்ப்புல எப்படி போடுறாங்கன்னா, இன்னொரு தேற்றரவாளனை, அட்வொகேட், உங்களுக்காக வாதிடக்கூடிய ஞானமுள்ள கருத்துள்ள ஒரு பிரதிநிதியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். எப்படிப்பட்டவர் அவர்? டு ஹெல்ப் யூ அண்ட் பி வித் யூ ஃபார் எவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஃபார் எவர், நிரந்தரமாக, கியாமத் வரைக்கும். கியாமத் வரைக்கும் தான் உலக நிரந்தரம், கியாமத் வரைக்கும். The spirit of truth, அவரின் தன்மை, the spirit of truth, உண்மையின் ஆத்மா, அஸ்ஸாதிக், அஸ்ஸாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையின் ஆத்மா, the spirit of truth. ஆனா the world cannot accept him. அவரை உலக மக்கள் அறிய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அறிய மாட்டார்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். because it neither sees him nor knows him. மக்கள் அவர்களை பார்த்தோ அறிந்தோ இருக்க மாட்டார்கள். அதனால் உலக மக்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூலாவை தெரியாம பெரிய பிரச்சனை எல்லாம் ஓரெல்லாம் நடந்துச்சு. பட் யூ நோ ஹிம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா வருது, நீங்கள் அவரை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்.
for he lives with you and will be in you. அவர் உங்களுடனே வாழ்வார், உங்களுடனே அவர் இருப்பார் கியாமத் வரைக்கும். நீங்கள் அவரை அறிவீர்கள், பட் யூ நோ ஹிம், அவரை நீங்கள் அறிவீர்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். இதா இருக்குது. கபி காட்டுற மாதிரி தான் நாங்களும் காட்ட வேண்டியது. கபி தானே பாரு. நீங்க தெரியான்றீங்க. இஸ்லாம் பொய்யாக உருவாக்கப்பட்டதுன்றீங்க. பொய்யாக உருவாக்கப்பட்டது இல்ல. இந்த முஹம்மது நபியுடைய பேரோட தெளிவாக ஜெருசலம் வாசிகளே அறிந்து கொள்ளுங்கள், புகழுக்குரிய அந்த முஹம்மது என்ற மனிதர் மாவீரன் உங்களில் தோன்றுவார். பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு டிட்டோனமி 18:18 உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உருவாக்குவேன். அவர் உங்களை நோக்கி எப்படி பேசுவார்? இறைவனின் திருநாமத்தால் பேசுவார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்வார், எனக்கு எதுவும் தெரியாதே, நான் ஓதக்கூடியவர் அல்லவே என்று சொல்லும் போது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனபி காரியின், நான் ஓதக்கூடியவர் அல்ல. இவ்வளவு இருக்குது. அது தனி தலைப்பு. தெரிஞ்சு கொண்டே இத பொய் என்று சொல்றான். இப்போ சொல்லுங்க அன்பிற்குரியவர்களே, எல்லாத்திலையும் பொய்யும் புரட்டும் ஏமாத்தும் போலியும் துரோகமும் அநியாயமும் அட்டூழியம் நிறைந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு எதிராக இந்த தற்கால போரில் ஈரானுக்கு எதிராக நடந்து கொள்ளும் போது நாங்க ஷியா சுன்னி பிரச்சனையை பார்த்து ஈரானை எதிர்க்கலாமா? எதிர்ப்பது நியாயமா? ஈரான்ல 90% 95% மக்கள் ஷியாக்கள் தான். பெரும்பாலானவங்க 12 ஷியா இஸ்லாம் 12 ஷியா இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான். 5க்கும் 10க்கும் சதவீதமான மக்கள் தான் சுன்னி அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்களோட அரசியல் அமைப்பு ஷியா மத அறிஞர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே தான் உருவாக்கப்படுகிறது. 1989ஆம் ஆண்டிலிருந்து அலி கொமைனி ஈரானின் உயர் பீட தலைவராக, ஷியா மத அறிஞராக அவர்தான் வழிநடத்துகிறார். இப்ப பிரச்சனை அதான் இல்லையே. இப்ப பிரச்சனை மார்க் அடிப்படையில் நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதானே பிரச்சனை. அதை பார்க்கறதுக்கு அவன் ஷியாவா, அவன் உப்புவா, அவன் தரீக்காவா, இது பார்க்கலாமா? இப்போ உங்களோட மாளிகாவத்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, தெரு பிரச்சனையும் நடக்குது, முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் நடக்குது. இப்ப நீங்க எப்படி நிக்கணும்? முஸ்லிம் என்பதனால் முஸ்லிம் பக்கம் நிக்கணுமா, அல்லது உங்களோட ஏரியாக்காரன் என்பதனால் முஸ்லிம் பக்கம் நிக்கணுமா, அல்லது உங்களுக்கு தெரிந்தவன் என்பதனால் முஸ்லிம் பக்கம் நிக்கணுமா? இஸ்லாத்துடைய அளவுகோல் என்ன, அடிப்படை என்ன? ஒரு பிரச்சனை வந்தா எப்படி பார்க்கணும்? எது அடிப்படை? யார் பக்கம் எடுக்கணும் என்றதுக்குரிய அளவுகோல் என்ன? அதில் நீதி. அதில் நீதி. எவன் பக்கம் நீதி இருக்கிறது? அவன் தெரிஞ்சவனா இருக்கட்டும், தெரியாதவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், அவன் வேண்டப்பட்டவனா இருக்கட்டும், வேண்டப்படாதவனா இருக்கட்டும், அவன் முஸ்லிமா இருக்கட்டும், காபிரா இருக்கட்டும், எங்களுடைய அடிப்படை எதை நோக்கி இருக்க வேண்டும்? எவன் பக்கம் தான் நீதி இருக்குது? அவன் நண்பனா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், எவன் பக்கம் நீதி? அதானே குர்ஆன்ல வழிகாட்டல். 4:135 அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக நீதியின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக நீதியின் பக்கம். கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டும் சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். எதற்கு எதிராக வந்தாலும், வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கே எதிராக வந்தாலும் சரி, அபில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஈயகுன் கனியன் அவ் கதீர் அவ் ஃபகீரன், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீதிய நிலைநாட்டி. ஃபேமிலி பிரச்சனை, யாரு பக்கம் நீதி, அந்த பக்கம் நான் நிக்கணும். ஜால்ரா தட்டினா அல்லாஹ் பார்த்துக்குவார். சமூக பிரச்சனை, யாரு பக்கம் நீதி, ஜால்ரா தட்டினா அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். பணக்காரனாச்சே
வசதியானவருக்கு எதிரான எப்படி நிற்கிறது? அட உனக்கு எதிராக நின்றாலும் நீ நீதி பக்கம் நில்லு. நான் தான் குத்தம் செஞ்சேன், நான் தான் ஒத்துக்கொள்றேன், அதான் நீதி. குத்தத்தை ஒப்புக்கொள்ளாம நான் மறைச்சா நான் பெருமை அடிக்கிறேன். என் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் உம்மா வாப்பா விட்டு கொடுக்கல. யாரு சொல்லி தந்தா உங்களுக்கு தத்துவத்தை? உம்மா வாப்போட இறக்கமா இருங்க, அன்பா இருங்க, பாசமா இருங்க, மரியாதையா இருங்க. மார்க்கம் தடுக்கல. அவங்களோட அநியாயத்துக்கு நீங்க வக்காலத்து வாங்குவீங்களா? மார்க்கம் தடுக்குது. அவர்களை உம்மா வாப்பா இருந்தாலும் சரி நீதியை நிலைநாட்ட வேண்டும். எதிர்த்து போறது இல்ல, சண்டை பிடிக்கிறது இல்ல, அடிக்கிறது இல்ல, தூசணம் பேசுறது இல்ல, ஏசுறது இல்ல. இந்த விஷயத்துல உங்க பக்கம் நீதி இல்ல, நீங்க நீதியா நடந்துக்கோங்க, அல்லாஹ்க்கு பயந்துக்கோங்க, அறிவுரை சொல்லணும். இது ஜெனரல் சொசைட்டி, ஃபேமிலி ஓரியன்டட் ஒரு சமூகத்துக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வழிகாட்டல். மெட்டருக்கு அல்லாஹ் வரான் 5:8 யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக, பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் அநியாயமாக நடப்பதற்கு முன்வர வேண்டாம். நீதியை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்யறது அல்லாஹ்க்கு நன்கு தெரியும். எங்களுக்கு விருப்பம் இல்ல சியா, அதனால அவன் அநியாயக்காரன் என்றதா? யூதன் பக்கமே நியாயம் இருந்தாலும் ரசூலா யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? யூதனுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படித்தானே மார்க்கம் சொல்லுது. ஒரு நபித்தோழர் சொல்வார், ஒரு யூதனுக்கும் முஸ்லிமுக்கும் சர்ச்சை வருது. அந்த யூதன் சொல்வாரு, முஸ்லிம் சொல்வார், வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், முஹம்மதை உலகத்தாரை விட சிறப்பித்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று அவர் ஒரு சத்தியம் பண்ணி. யூதன் வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், மூசாவை அகிலத்தாரை விட சிறப்பித்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக. ஃபரஃபல் முஸ்லிமு யதஹு இந்ததாலிக, முஸ்லிம்ட கை இந்த விஷயத்துல மேலோங்கி, ஃபலதம வஜ்ஹல் யஹூதி, யஹூதிட கண்ணத்தை பதம் பாக்குது. யஹூதி ஓடி வாரார் யாருக்கிட்ட? இஸ்லாமிய ஆட்சி தலைவர், நீதியின் சாட்சியாளர், இந்த உலகத்துக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதற்கு வந்த மகான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை சொல்லுவாரு. முஸ்லிம் என்று பார்க்க மாட்டார். எப்படி நம்பிக்கை? யாருக்கிட்ட ஓடி வரான்? யூதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலா சொல்றாங்க, லா துஹைரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள். ஃபஇன்னன் நாஸ யஸ்அகூன யௌமல் கியாமா, மக்கள் கியாமத் நாளிலே மூச்சிறந்து விழுவார்கள். ஃபஅஸ்அகு மாஹும், நானும் அவர்களுடன் மூச்சிறந்து விழுவேன். ஃபஅகூன அவ்வல மன் யுஃபிகு, நான் தான் முதலாவது எழும்பி நிற்பவனாக இருப்பேன். ஃபைதா மூசா பாதிசுன் ஜானிபல் அர்ஸ், அப்போது மூசா அரிசின் ஒரு காலை பிடித்துக் கொண்டிருப்பார். ரசூலா சொல்றாங்க, ஃபலா அத்ரி அகான ஃபீமன் சைக, அவர் மூர்ச்சை இழந்தவரில் ஒருவராக இருந்தாரா? ஃபஆஃபாக கபலி, எனக்கு முன்னால் மூர்ச்சை இழந்ததிலிருந்து எழுந்து விட்டாரா என்று நான் அறிய மாட்டேன். எனவே அவுகான மிம்மன் இஸ்தஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இவருக்கு மூர்ச்சை விழுவதை விட்டும் விதிவிலக்கு கொடுத்தானோ என்றும் தெரியாது. எல்லாரும் மூர்ச்சை விழுந்துட்டாங்க, மூசா மட்டும் மூர்ச்சை விழாம விதிவிலக்கால் ஆக்கிறானோ தெரியான்னு சொல்லி, என்னை யாரையும் விட மூசாவை விட நீங்க சிறப்பித்து பேசணும். நிலைப்பாட பார்க்கணும். மார்க்கத்துடைய அளவுகோல் என்ன, வஹீயின் அளவுகோல் என்ன, அதுதான் பேசணும். அதான் நியாயம். இப்ப ஈரான் அமெரிக்கா போர்ல ஈரான் தரப்புல உள்ள நியாயங்கள் எவ்வளவு இருக்குது. அவன் யாருக்கிட அநியாயம் பண்ண இந்த விஷயத்துல? கடந்த காலத்துல சுன்னிக்களை கொன்று குவித்திருப்பாருண்டா, அந்த காலத்துல இந்த பிரச்சனையை பேசினா அது அவனுக்கு எதிராக பேசுவோம். வேண்டாம் சுன்னிக்கள் அநியாயமா கொண்டாயது. இப்ப நடக்கிற பிரச்சனை, அவன் சுன்னிக்காக குரல் எழுப்பி, சுன்னிக்காக உதவி செய்து, பாலஸ்தீன மக்களுக்காக கரம் கொடுத்து, அவனுடைய நாட்டு தலைவனை அவன் இழந்திருக்கிறான். அவனை சியா என்று சொல்லி மட்டம் தட்டுவீங்களா? உன குறுகிய புத்தியில இந்த இயக்க சண்டைய இந்த விஷயத்துல கொண்டு வந்து வைப்பீங்களா? என்னமோ எல்லாம் சுன்னத்துல் ஜமாத் படி செய்யற மாதிரி, நோம்புல செய்யற பிதுஅத்துக்கு சுன்னத்தா இருக்குது உங்ககிட்ட. சலப்புகள் என்றீங்களே, நீங்க எல்லாம் சரியா தெளிவா தான் இருக்கிறீங்களா? சலபு சாலின்கள் சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு மார்க்கம், ஃபஹ்மு ஸஹாபாவை தாண்டி நாங்க போக மாட்டோம் என்றீங்க. அல்லாஹ்வை கனவுல கண்ட, ரசூலை கனவுல கண்டதாக எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிற ஹதீஸுக்கு விளக்கம் கேட்டா வாயடிச்சு நிக்கிறீங்க. நீங்க எப்படி சலபிகள்
சுன்னத்தை உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக காட்டலாம். சவுதி அடிக்கிறான் ஜால்ரா. காரணம் அவன் பயந்து நடுங்கிறான். சவுதி நினைச்சான் அமெரிக்காவுக்கு எதிராக நிக்கலாம். ராணுவ பலம் இருக்குது, படை பலம் இருக்குது, தரைப்படையும் இருக்குது, வான்படையும் இருக்கிறது, கடல் படையும் இருக்கிறது, பலமான நிலையில் இருக்கிறார்கள், நவீன ரக ஆயுதங்கள் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, நிலப்பரப்பும் இருக்குது. ஆனா கூனி குறுகிறான். முகமது பின் சல்மான் சவுதியை முழுவதுமாக மேலே நாட்டின் ஒரு சதித்திட்டத்துக்குள்ளே உள்ளாக்கி அப்படியே அந்த பெண்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் மாத்திரான். விபச்சாரத்தையும் அனாச்சாரத்தையும் மதுவையும் மாதுவையும் பகிரங்கமாக அரங்கேற்றான். உலக அழகி போட்டி நடத்துறான். தூதுவர் ஆலயங்களுக்கு வெளிநாட்டு மதுக்களை விற்பனை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறான். இதை கேளுங்கடா சலபிகளா, இதை கேளுங்க. இது சரியா? கேளுங்க. இதை கேட்காம ஈரான் ஷியா நாடு, அதனால அவங்களுக்கு எதிராக நாங்க நிக்க கூடாது, அவங்களுக்கு ஆதரவா நாங்க நிக்க கூடாது. உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, இதை இப்ப வெளியே கொண்டு வர. இது என்னண்டா, ஈரான் இஸ்லாமிய நாடு அறிவிக்கிறார். ஷியா சுன்னி பிரச்சனை தனியா இருக்குது. ஈரான் என்றது அரபு நாடா? ஏன்னாக்கள் அரபு நாடுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈரான் அரபு நாடு அல்ல. ஈரான் பாரசீகம். பாரசீகம் அரபு நாட்டு, மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்குள்ளே வரக்கூடிய ஒன்றல்ல. அது பாரசீகம் என்பது ஒரு தனி ராஜ்யம். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கத்து காபிர்கள் பாரசீகத்தோடு ஆதரவாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களோடு ஆதரவாக இருந்தார்கள். உலகத்தில் யுத்தம் நடக்கும்போது ஒவ்வொரு சைடு எடுப்பாங்க தானே, நான் அமெரிக்கா பக்கம், நான் ஈரான் பக்கம், நான் ஈராக் பக்கம். இந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து அந்த பழக்கம் இருந்துச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? 30வது அத்தியாயத்தில் 1 முதல் 5வது வசனம் வரைக்கும் குலிபத்தி ரூம் அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, குலிபத்து ரூம், ரோமாபுரி தோல்வி அடைந்து விட்டது. ஃபி அத்னல் அர்லி, பக்கத்து தேசத்திலே, வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்களுடைய இந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஃபி பில்இ சினீன், கொஞ்சம் வருடங்களில், லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅது, காரணம் காரியத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் காரியத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். வ யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்த பாயிண்ட், பினஸ்ரில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு, யன்சுரு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு உதவி செய்வான். வ ஹுவல் அஸீஸுர் ரஹீம், அவன் மிகைத்தவன், அளவற்ற நிகரற்ற அன்புடையவன். ரோமாபுரி தோல்வி அடைந்தது. மக்கத்து காபீர் சந்தோஷம் அடைந்தான். காரணம், ரோமாபுரி என்பது பைசாண்டின் எம்பயர், கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆளுகை நிறைந்த ஒரு நாடு. கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஜென்ம பாவத்தை நாங்க நம்புறோமா? ஒரிஜினல் சீனை நம்புறோமா? இல்ல. ஆதாம் பாவம் செய்தால், ஹவ்வால் அதை தூண்டினால், 2 பேரும் கனியை சாப்பிட்டார்கள், பாவிகளாக உலகத்திலே பிறந்தார்கள், உலகத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த பாவத்தின் விளைவாக ஆண்கள் உழைத்து சாப்பிட வேண்டும், தண்டனை. இதன் பாவத்தின் விளைவாக பெண்கள் கருவை சுமக்க வேண்டும், பிரசவ வேதனையை அனுபவிக்க வேண்டும். பொம்பளைக்கு தண்டனை, கனியை சாப்பிட்ட தண்டனை அமது. இந்த பாவம் இறுதி தீர்க்கதரிசி இயேசுநாதர் வரையும் தொடர்ந்தது. இயேசுநாதர் தன்னுடைய இரத்தத்தினால் அந்த பாவக்கரையை அப்படியே சுமந்து, அப்படியே பாவக்கரையை துடைத்து எரிந்து விட்டார். எனவே யார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பரலோக ராஜ்யத்தில் விமோசனம் அடைவார். என்ன நம்பணும்? ஈமான். நீங்க அமலே செய்ய தேவையில்லை, இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்று நம்பினாலே போதும். அதான் கிறிஸ்டியனாக்கள் ஓப்பன் ஆகிக்கிறாங்க, எதையும் பண்ணலாம் என்று. அவங்களுக்கு ஈமான் நீக்குது. என்ன ஈமான்? அல்லவ நம்புற ஈமான் இல்ல. ஏண்ட பாவத்தை, ஆதாம் செஞ்ச பாவம் ஏண்ட தலையில வந்திக்குது, ஏண்ட பாவத்தை இயேசுட தலையில போட்டாச்சு, அவர் சுமந்துட்டார் என்று நம்பினாலே கிறிஸ்தவ உலகம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். இது இஸ்லாத்துக்கு நெருக்கமான கொள்கையா? இல்ல. இது இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டோண்டா? இல்ல. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கிறதெல்லாம் ஆதரிப்பானா? இல்ல. பிதாசுதன் பரிசுத்தாவி என்று முக்கடவு கொள்கை இஸ்லாம் ஆதரிக்குமா? இல்ல. ஆனால்
முஸ்லிம்கள், மக்கத்தில் இருந்த அந்த முஸ்லிம்கள் விரும்பினார்கள் ரோமாபுரியை. காரணம், இவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அல்லாஹ்வை நம்புறதுல, வேதம் வருவதுல, ஜிப்ரீல் மீகாயில நம்புறதுல, தீர்க்கதரிசிகளை நம்புறதுல, நபிமார்களை நம்புறதுல, வேத நூல்களை நம்புறதுல அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒற்றுமை. ஈரான் பாரசீகம், செசானியன் எம்பயர், அவர்கள் அக்னி வணங்கிகள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், சிலை வணக்கத்துக்குரியவர்கள். அது கிட்டத்தட்ட மக்கத்து முஸ்லிம்களுடைய கொள்கைக்கு நெருக்கமானது. அதனால அந்த நேரத்தில் பாரசீகம் ரோமாபுரிய தோல்வி அடைய செய்தத மக்கத்து காபிர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், முஸ்லிம்களுக்கு கவலையா போச்சு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஹுலிபத்திர் ரூம், ரோமாபுரி தோல்வி அடைந்து விட்டது, ஆனால் அது மீண்டும் வெற்றி அடையும். ஃபீ அதுனல் அர்லி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். ரொம்ப குறுகிய நாட்களில் அவர்கள் வென்று விடுவார்கள், சில வருடங்களிலே வென்று விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த வசனம் இறங்கி 10 வருஷத்துல ரோமாபுரி மீண்டும் வெற்றி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்துல, வமின் பஅதி, இது அல்லாஹ்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, வயௌம இதின் யஃப்ரஉல் முஃமினூன், அந்த நாள்ல மூமின்கள் சந்தோஷம் அடைவார்கள். ரோமாபுரியுடைய வெற்றி மூமின்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி. ஈரான் சியாக்கள் தான், ஆனா அநியாயத்துக்கு எதிராக நெஞ்சை நிமிர்ந்து ஆயத்துல்லா அலி குமைனியின் தலைமையில் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தப்பட்ட அமெரிக்க எதிரான இந்த போரின் போது அந்த சிங்க மகன்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், முஸ்லிம் நியாயத்தை விரும்புபவன், நீதியை விரும்புபவன். இதை பார்க்காம ஷியா நாடுன்னு சொல்லி எதிர்ப்பது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. இந்த ஆயத்துல்லா அலி கொமைனி 79ல அவங்களோட சுப்ரீம் லீடர் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவான பிறகு 89ல தான் பீடத்துக்கு வராரு. அந்த ஆள் ஷியா மத அறிஞர் தானே. ஷியா மார்க்கத்தோட அந்த கட்டமைப்பு அப்படியே ஈரான்ல உருவாக்கி எடுத்திருக்கிறார். 37 வருஷம் ஆட்சியில் சும்மா ஷோ பார்த்து கொண்டு இருந்தில்லை. இங்க இருக்கிற அரபுகளை பாருங்களேன், வெளிநாட்டில் எவனாவது வந்தா ஒரு வாழை வச்சுக்கொண்டு இப்படி ஆடுவாங்க பாத்தீங்களா? இல்லாட்டி மூக்க கொஞ்சிறே அவன் சொல்றதுக்கு மூக்கை கொஞ்சுதல். யாராவது உட்காந்து இப்படி மூக்குக்கு மூக்க வச்சு இப்படி இப்படி தட்டுவாங்க. நீ மூக்க கொஞ்சி கொண்டு வாழை வச்சு ஆட்டி ஆட்டி இரு. அவன் கட்டமைப்பு உருவாக்கிட்டான். அந்த பலம், அறிவு எந்த அளவுக்கு சொன்னா, தனக்கு இவங்க நினைச்சாங்க ஆயத்துல்லா அலி குமைனியை டார்கெட் பண்ணி அடிச்சமெண்டா அவங்களோட சுப்ரீம் லீடர் முடிஞ்சு ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் ஜீரோ ஆகிரும். என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கடா, வீடியோவே போட்டு வச்சுக்கிறாங்க. என்னுடைய உயிருக்கு ஆபத்து நிகழலாம், அப்படி ஆபத்து நிகழும் பொழுது எனக்கு அடுத்தபடியாக இந்த தலைமை பொறுப்பை ஏற்று என்னுடைய 2வது மகன் முஜ்தபா அலி குமைனி அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு சுப்ரீம் லீடராக வர வேண்டும். எல்லாம் ஏற்கனவே மௌத்த விரும்பிட்டாங்க, ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. முஜ்தபா அலி கொமைனி யாரு? அந்த சின்ன மனுஷனா, 56 வயசு. முழுசா வாப்பாக்கு பக்கபலமா நின்று இந்த அமெரிக்காவுக்கு எதிரான போர்ல ஆலோசகரா இருந்ததே அந்த ஆள் தான். அந்த ஆள்டே கையில கொடுத்தா, இனி அடி வாப்பா, அடி அமெரிக்காக்கு, அடிக்கிறான் அடி. அமெரிக்கா போட்ட அந்த பீலாக்கும் பில்டப்புக்கும் ஈரானை துண்டு தூளாக்கிக்கணும் சொன்னான் தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஈரான் அணு ஆயுத கூடங்களை நாங்கள் கலைத்து விட்டோம், துவம்சம் பண்ணி விட்டோம் வேண்டாம். இவன் அந்த அணு ஆயுத நிறுவனங்களுக்கு, அந்த நிலையங்களுக்கு அடிச்சிருந்தா குறைஞ்சப்பட்ட ஒரு விளைவு வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு 500 ஏக்கராவது ஈரான்ல என்ன செஞ்சுக்கணும்? புல்லு முளைக்காத அளவுக்கு ஆவிக்கணும் இல்லையா? அணு ஆயுத நிலையத்தை இல்லாமக்கிறா லேசிப்பட்ட விஷயமா? அணு ஆயுதத்தோட பவர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருமே. அணு ஆயுதம் வெடிச்ச எல்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கலாம், யாரும் பயன்படுத்த மாட்டான். பயன்படுத்தினாண்டு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு ஒரு குழந்தை கூட பிறக்காது அந்த ஏரியால. கதிர்வீச்சுக்கள், நியூக்ளியர் வேவ்ஸ், கேன்சர் கன்ஃபார்ம். மூச்சு எடுக்காமலே நிறைய பேர் சாகுவாங்க. பிறந்தாலும் யாராவது தப்பி தவறி எல்லாம் டிசேபிள் இருக்கிறவண்டெல்லாம் கை கால் போயிரும், பார்வை போயிரும், அந்த நுரையீரல் எல்லாம் வீக் ஆகிரும். கடும் பாதிப்பு, புல்லு கூட முளைக்காது 50-60 வருஷத்துக்கு.
இந்த மாதிரி பவர் உள்ளதுதான் பாவிக்க கூடாதுன்னு நீ என்பிடி ட்ரீட்டியை வச்சிருந்தாரு. நன் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி என்று சொல்லி 1968 உருவாக்கினாய். அப்ப இவன் சொல்றான் அடிச்சமா அணு ஆயுத நிலையங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நாசமாக்கிட்டோமா. எங்க நாசமாக்கினா ஒரு 500 ஏக்கருக்காவது ஈரான்ல புல்லு முளைச்சி இருக்க கூடாது. ஆக்கல பொய்ய விடுறான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பவர்ஃபுல்லான நிலையில திட்டமிட்டு எல்லாம் டெக்னாலஜி பவர்ல பார்த்தா பலத்துல பார்த்தா அமெரிக்கா தான் நம்பர் 1ல இருக்குது. அவ்வளவு ராணுவ வீரர்கள், அவ்வளவு ஜெட் விமானங்கள், என்ன நவீன ரக ஆயுதங்கள், மிசைல்கள், சப்மரீன்கள் எல்லாமே இருக்குது. எல்லா பவர்லயும் அமெரிக்கா தான். ஈரான் என்ன பண்ணா தெரியுமா, அந்த எண்ணிக்கையை கூட்டல, கை நிறைய கழுத விட்டே வச்சுக்கொள்ளாம எது தேவையோ அதை உருவாக்கினான். என்ன தேவை, என்னதான் ஆயுதம் வச்சிருந்தாலும் அதை முறியடிக்கிற டெக்னாலஜி தானே வேணும். சைபர் அட்டாக் பண்ணினால் ஈரானுடைய ராணுவ இணையதளத்துக்குள்ளே நுழைந்து சைபர் கிரைம் பண்ணி சைபர் அட்டாக் பண்ணி அதை ஹேக் பண்ணினால் அதை ரீகவர் பண்ற டெக்னாலஜி டீம் ஃபியூ செகண்ட்ஸ்ல, இப்படி செகண்ட் கணக்குல ஹேக்கிங்க அப்படி ரீலோகேட் பண்ணி எடுக்கிற டெக்னாலஜி பவர் அந்த இளைஞர்களுக்கு ஈரான் அரசாங்கம் கொடுத்திருக்குது. எல்லாம் அட்டாக் எல்லாமே ஆன்லைன்ல அடிக்கிற அட்டாக் தான். நேரடியா ஃபீல்ட்ல இருந்து இந்த பட்டாசு கொளுத்துற மாதிரி சில நேரம் நெருப்பட்டி தேவைப்பட்டு பத்த வைக்க, இந்த மாதிரி சுவிட்சை போடுறதுக்கு ஆள் தேவையே தவிர அதுவும் ரூம்ல இருந்து செய்யலாம். சிலதுகளை வீடியோ பண்ணி போடுறோம், நாங்கள் அடிக்கிறோம் பண்ணி காட்டணும் தானே. எல்லாம் பட்டன் சிஸ்டம். அமெரிக்கா எங்கெல்லாம் ரேடார் மெஷினரிஸ் வச்சிருக்கிறானோ பல ஏக்கர் கணக்கான நிலங்களை வச்சு, குறிப்பா கட்டார்ல பெரிய ரேடியேட்டரி அவங்களோட நிலையம் ஒன்றை வச்சிருந்தாங்க. இவன் என்ன செய்யறான், எங்க அந்த ரேடியேட்டர் பவர் வச்சு ரேடார் பவரை வச்சு அட்டாக்குகளை பண்றாங்களோ அதை அழிக்கிறதுக்குரிய சக்தியை உருவாக்கிட்டான். பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் பழைய டெக்னாலஜி தான். ஆனா 2000 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டு குறி வச்சு தாக்கி ஒரு மிசைல் போயிட்டு விழுந்தோடனே 10 கிளைகளாக அந்த மிசைல் பிரிஞ்சு 10 இடங்களை தாக்குற அளவுக்கு மிசைல் என்ற பழைய டெக்னாலஜியிலே அட்வான்ஸா போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி காட் கோப்ஸ் IRGC என்ற ஒரு படையை வச்சிருக்கிறாங்க. எந்த ராணுவம் வெல போனாலும் இவங்க மட்டும் வெல போக மாட்டாங்க. டிரெக்டா சுப்ரீம் லீடர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய படை, சுயேட்சை படை, ஜிஹாது படை என்று அவர்களோட பார்வையில வச்சிருக்கக்கூடிய படை. யாருக்கும் மசிய மாட்டாங்க. அது அவர்களுடைய பவர். துல்லியமான தாக்குதல் திறன் இணையம் வழியாக. இந்த பவர் தேவையானது ஏதோ நெட்ல போயிட்டு எதை அடிக்கணும், எது ரேடார்ல அடிக்கணும், GPS வச்சு எதுக்கு அடிக்கணும், எல்லாம் அந்த டெக்னாலஜிக்குள்ள. குறிப்பா சைனா இந்த டெக்னாலஜியில ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ரஷ்யாவோட ஹெல்ப்பும் கிடைச்சிக்குது. ரஷ்யா பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாட்டிலும் சைனாவோட ஹெல்ப், அவன் சைனாக்காரன் எதையும் கண்டுபிடிப்பானே. இன்னும் கொஞ்ச நாள் போனா சோத்துப்பியான்ல இருக்கிற சோறை வாயில் எடுத்து சாப்பிடுறதுக்கு மெஷினோட பிணைஞ்சி ஊட்டி விட்டுறதுக்கு மெஷினை கண்டுபிடிச்சு கொடுப்பான். ஒன்றும் செய்ய தேவையில்ல, இப்படி இருந்தா போதும் பிளேட்டை வச்சுக்கொண்டு அது பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இறைச்சி பருப்பு கறி மிக்ஸ் பண்ணி வாயில கொண்டாந்து தந்துடும். அப்படி சப்பி கொண்டு போனை பார்த்துக்கணும். என்ன போன் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, போனை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதான். சைனாக்காரன் ஹெல்ப் பண்றதை பார்க்கணும். அடுத்தது மிகப்பெரிய பலம் எண்ணெய் வளம். மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால அவன் பவர்ஃபுல்லா தான் நிக்கிறான். சும்மா 2க்கு மடிஞ்சு போற நிலைமையில இல்ல. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் $2 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்குது 7 நாள் வார்ல. அந்த காங்கிரஸ்ல உடனடியாக ஒரு தீர்மானம், செனட்டை கூட்டி தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த போரை நாங்கள் நிறுத்துவோமே, நாடு நஷ்டமடைகிறது, பில்லியன் கணக்கில் நிதி செலவழிகிறது, விரயமாகுகிறது. அதுக்கு எதிராக வழக்கு ஓட் போட்டதுல 44-47 மாதிரி கணக்குல அந்த ஓட்ல அந்த மசோதாவும் தோல்வி அடையுது. அதுல என்ன நடக்குதுண்டா, திருப்பி போற கண்டினியூ வேண்டாம், மான பிரச்சனை ஆயிடுச்சு. ஈரான் திருப்பி கொடுக்கிறதும் தாங்கிக் கொள்ள முடியல. சரி, ஈரான் இந்த போர்ல ஏன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்கிறான் என்று கேட்டா, கோல் பண்ணி சொல்லிதான் அடிக்கிறான். சவுதிக்கு உங்களை நாங்க தாக்கல, உங்களோட அமெரிக்கன் பேஸத்தான் அடிக்கிறோம். குவைட்டுக்கு உங்களை நாங்க தாக்கல, உங்களோட அமெரிக்கன் பேஸத்தான் அடிக்கிறோம். காரணம் பாருங்க, இந்த அரபு நாடுகள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்டா, எகிப்து, ஜோர்தான், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், பஹ்ரைன், இந்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன்
பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உதவிகள் சம்பந்தமான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். யார்கிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம்? இஸ்ரேலோட. வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? இந்த கத்தார்ல, துபாயில, குவைட்ல, சவுதியில அமெரிக்கன் பேஸ்ல வந்து முஸ்லிம்கள் வேலை செய்யறாங்க. அல்லாஹ்க்காக சொல்லிக் கொள்றேன், தயவு செஞ்சு வேலையை ராஜினாமா பண்ணி வந்துருங்க. முஸ்லிமா மௌத்தா போகணும் வேண்டாம். அந்த பேஸுக்கு அடிக்கும் போது உங்களோட உசுறு போச்சு. நீங்க காபிரை வழியாக்கி கொண்டு, அவுலியாவாக்கி கொண்டு அவனுக்கு உதவி செய்த நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃப்ரில் உங்களோட உயிர் போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், விளங்கிடுங்க. அதே மாதிரி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று சொல்லி 2020 ஒரு பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் துபாயும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க இஸ்ரேலுடன் தொழில்நுட்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எதுக்கு? தொழில்நுட்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பு. இவங்களுக்கு 1967 6 நாளா அடிச்சாங்க. அதுவும் மறந்து வெக்கம் கெட்டவங்க அவங்களோட போயிட்டு ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கட்டார் அடி வாங்குறதுக்கு தகுதியான நம்பர் 1 நாடு கட்டார். அல் உதைத் ஏர்பேஸ் வச்சிருக்கிறாங்க. மத்திய கிழக்குல அமெரிக்காவோட மிகப்பெரிய வான்படை தளம் கட்டார்ல. சுமார் 10,000 அமெரிக்கா வீரர்கள் அந்த பேஸ்ல இருக்கிறாங்க. பல போர் விமானங்கள், கட்டுப்பாடு மையமும் அங்கத்தான் இருக்குது. பஹ்ரைன் நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி. பஹ்ரைன்ல தான் பக்கத்துல தான் இந்த அமெரிக்கா கப்பல் வரும். அவன் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வச்சுதான் மிரட்டுறா எல்லாத்தையும். கப்பல் வந்து பஹ்ரைனுக்கு பக்கத்துல தான் நிற்கும். இங்க அமெரிக்காட இது 5th fleet, அவங்களோட 5வது தரத்தில் உள்ள அந்த ராணுவம் நிலையம் என்று அவங்க வச்சிருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா கடற்படை நடவடிக்கைகள் எல்லாம் இங்க தான் நடக்குது பஹ்ரைன்ல. குவைட்ல கேம்ப் அரிஃப்ஜான், அலி அல் சலீம் ஏர்பேஸ், எல்லாம் முஸ்லிம் பேரையும் வச்சுக்கிறான். அமெரிக்கன் பேஸுக்கு அமெரிக்கா ராணுவத்துல முக்கிய தரைப்படை மையமாக இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் அல் தஃப்ரா ஏர்பேஸ், F-22, F-35 போன்ற விமானங்கள் அதான் இன்றைக்கு பயன்படுத்துறாங்க. ஜெட்டு, ட்ரோன் மற்றும் ட்ரோன் கருவிகளும் மற்றும் கண்காணிப்பு மையமும் இங்க தான் துபாயில தான் வச்சிருக்கிறாங்க. ஜோர்தான் முவஃபக் சல்தி ஏர்பேஸ், ISIS-க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பேஸை வச்சிருக்கிறாங்க. ஈராக்ல அல் அசாத் ஏர்பேஸ், ஏர்பில் ஏர்பேஸ் ISIS-க்கு எதிராக நடவடிக்கை வச்சிருக்கிறாங்க. சிரியால அல் தனஃப், சிரியா ஈராக் எல்லை அருகே வச்சிருக்கிறாங்க ISIS-க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. இத்தனை பேச வெக்கம் கெட்டவங்க வச்சு கொண்டு ஈரானுக்கு எதிராக கருத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஈரான் சொல்றான், உங்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஷியா சுன்னி ப்ராப்ளம் இல்லை, இது நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்க அந்த பேஸை பயன்படுத்த விடாம இருந்தாலும் பரவாயில்லை, அப்ப கூட உங்களுக்கு எதிராக நாங்க அடிக்க மாட்டோம், பயன்படுத்தவும் செய்றீங்க, அனுமதி சொல்றாங்க, நாங்க விட மாட்டோம், அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், எல்லா இடமும் இவனோட பேஸ்ல இருந்து அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி உனக்கு அடிப்பான் என்ற பயத்துல அந்த பேஸ்கள் வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அடி. அல்லாஹ் சொல்றான் 444 யா அய்யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியாக மின் தூனில் முஃமினீன், காஃபிர்களை அவுலியாவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், பொறுப்பாளர்களாக, பாதுகாவலர்களாக, நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், மின் தூனில் முஃமினீன், மூமீன்களை விட்டு. இது அல்லாஹ் பொதுமக்களுக்கு சொல்லல, ஆட்சி அதிகாரம் உள்ள காஃபிர்களை பத்தி, அநியாயம் செய்யற காஃபிர்களை அவுலியாக்களாக்க கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அதுரீதுன அன் தஜ்அலு லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா, நீங்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா? உங்களுக்கு எதிராக ஆதாரமே என்ன தெரியுமா? நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் தயாரிச்சு கொடுத்தது, அந்த பேஸ்ல வேலை பார்க்கிற எல்லா முஸ்லிமும் அல்லாஹ்க்கு எதிரான அவனுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை அல்லாஹ்விடம் கொடுத்து விட்டான், அவன் உழைப்பும் ஹராம், முஸ்லிம்களுக்கு எதிரான உழைப்பு இருக்குதா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? இப்ப அடிக்கிறது சரியா இல்லையா? அடிக்கத்தான் செய்வான். அவன் சரியா ஏர்போர்ட்டை தாக்குறான், குவைட் ஏர்போர்ட் எல்லாம் தாக்கல, உன்னுடைய அமெரிக்க ராணுவம் வந்து இறங்குதே அந்த ஏர்போர்ட்டுக்கு அடிக்கிறான். நீ சுலைமானிய வந்து அநியாயமா ஈராக்குக்கு கொண்டு வந்து நயவஞ்சகத்தனமா கொண்டிய 2020
அவன் சொல்லிட்டு அடிக்கிறான். பேஸுக்கு ராணுவத்தோட சண்டை, பொதுமக்களோட சண்டை இல்லை. அவன் காபாவோட, அவன் சவுதியோட பிரச்சனை தான் காபாவே தாக்கி இருப்பான். அவன் எப்பயாவது காபால கையை வச்சிருக்கிறானா இல்லை என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா வந்து ஓப்பன் லயன்ஸ் ரோர் என்று தான் ஆபரேஷனுக்கு பேர் வச்சாங்க. லயனுடைய கர்ஜனை, சிங்கத்தின் கர்ஜனை ஆபரேஷன் பேர். கர்ஜனை இப்ப ஓடிருச்சு, பொத்திக்கொண்டு ஓடிருச்சு, அடி உழுது. ஆயிரக்கணக்கான அமெரிக்கன்காரன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். தகவல் கொடுக்கிறான்ல பாருங்க. இங்க ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதுல தகவல் வரும். குழந்தைகள் ஒரு பாடசாலைக்கு குண்டு வச்சான், அதுல தகவல் வரும். அவனோட ஆயத்துல்லா அலி குமேனி செத்துட்டார், அதுல தகவல் வரும். எது வராது? அமெரிக்கன்காரனுக்கு ஒன்றுமே நடக்குதில்லை. இது வந்து இந்த விஜயோட படம் மாதிரி, ரஜினிகாந்த படம் மாதிரி. எத்தனை குண்டு வச்சாலும் அவர் என்ன செய்வார்? இப்படி வச்சு ஒரு கண்ணாடியை வச்சு காப்பாற்றிக் கொள்வார். இவர் வச்சு 1000 பேருக்கு என்ன செஞ்சுவாரு? படமா காட்டுறீங்க. அவன் சாகுறான், பாதிப்பை இழப்ப காட்டுறான் இல்ல. அப்ப தெஹரான் உள்ளிட்ட பல ராணுவ அணு தொடர்பான அந்த நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்குது அந்த 28ல. பிறகு மார்ச் 1ல இவங்க என்ன செஞ்சாங்க? ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க, ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. ஆபரேஷன் ரோரிங் லயனுக்கு ஏவுகணைகளை அனுப்பினாங்க. அவங்களோட ஆபரேஷன் ரோரிங் லயனுக்கே மிசைல விட்டான் டமாரண்டு. அது துண்டு தூளாகுது. அடுத்த அமெரிக்கா அந்த கூட்டணிகளுக்கு எல்லாத்துக்கும் இலக்கா வச்சு நிறைய அடி. டெல் அவீவ் பெரும்பாலும் சுடுகாடாக இருக்குது. நல்ல அடி, அவனே காட்டுறான், அடிதான் உழுது, இஸ்ரேலுக்கு அடி உழுது. அதே மாதிரி ஆயத்துல்லா குமேனியும் படுகொலை செய்யப்பட்டார். இந்த தரப்புல ஈரான்ல பாதிப்பு. மார்ச் 2ஆம் தேதி என்ன செஞ்சாங்கடா? ஹர்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க, யாரும் போயிடாது. அது வந்து முக்கியமான ஒரு இடம். அந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஐரோப்பால இருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம், சரக்கு கப்பல் எல்லாம் அது ஒன்றாக தான் வரணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் அது ஈரான் கடல் எல்லைக்குள்ள தான் இருக்குது. அதனால அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குது. அதை மூடி விட்டு சைனாக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்து வச்சுக்குது. இந்தியாக்காரன் இருக்கிறான் தானே, இந்தியா மோடிக்காரன். ஆயத்துல்லா அலி குமேனி செத்த உடனே என்ன செஞ்சுக்கணும்? அது பொதுவா டிப்ளமேட்டிக் லெவல்ல இரங்கல் தெரிவிப்பாங்க, கவலை தெரிவிப்பாங்க, அப்படி வரும் தானே. ஒண்ணுமே சொல்லலை இவங்க, சும்மா இருந்தாங்க சத்தம் இல்லாம. கதை முடிஞ்சு இனி ஈரானோட நாங்க உறவு வைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைச்சு சும்மா இருந்துட்டாங்க. பிறகு வந்து இந்த ஹோமுஸ் ஜலசந்தி அதை மூடின உடனே இப்ப தடுமாறி ஒரு 7-8 நாளைக்கு போறோம். ஈரான்ல வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டு நாங்க கவலையை தெரிவிக்கிறோம், இந்தியா கப்பலை மட்டும் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களை நம்பி இப்ப தொடர்ந்து கொடுக்க போறானோ போல, என்ன நடக்குமோ தெரியல. அது அடுத்த நாட்களை பார்க்கலாம். இதுல தான் பொருளாதார தட்டுப்பாட்டுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இலங்கை மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டாங்க. இந்த காலி பகுதியில, காலி அந்த கடற்கரையில் நடந்த அந்த சப்மரீன் தாக்குதல்ல அவனோட கப்பலை மீட்டெடுக்கிற, அந்த கப்பல்ல இருந்த ராணுவர்களை மீட்டெடுக்கிற அந்த பணியில, கடல் படையை மீட்டெடுக்கிற பணியில மனிதாபிமானத்தோட அனுர திசாநாயக்கோட அரசாங்கம் நடந்ததுக்கு ஈரான் கவர்மெண்ட் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா மற்ற பக்கத்துல இவங்க லப்டப் என்று கொண்டு இருக்கிறாங்க. என்னது? அமெரிக்காக்காரன் ஏதாவது பண்ணி விட்டாலும் பண்ணி விடுவான்னு தெரியும். 2வது கப்பலையும் என்ன செஞ்சாங்க? ட்ரிங்கோ ஹார்பருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆக்களையும் சேஃப்டியா இறக்கி கப்பலையும் சேஃப்டியா வச்சுட்டாங்க. அதனால அந்த தொடர்பு இருக்குது. இலங்கைக்கு பாதிப்பு வராம இருக்கலாம் என்று நினைக்கிறோம். அப்படி வரக்கூடாது. வந்தா திரும்ப ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஈரான், கட்டார் மற்றும் அந்த வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்கா தளங்களுக்கெல்லாம் கடும் தாக்குதல் மார்ச் 2ல நடந்துச்சு. மார்ச் 3ல சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்கா தொடர்புடைய இடங்கள் எல்லாத்துக்கும் தாக்குதல். இப்பயாவது சூடு சொரண வரட்டும் என்று சலஃபிகளுக்கு ஒரு தாக்குதல், சலஃபிகளுக்கு இல்ல தாக்குதல், அமெரிக்கன் பேஸ்களுக்கு ஒரு தாக்குதல். சில எண்ணெய் நிலையங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதா தகவல் வந்துச்சு. மார்ச் 4ல ஈரான் பெரிய அளவுல ஏவுகணைகளை, ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தாங்க. அந்த மார்ச் 4ல தான் IRIS என்ற அந்த கப்பல் வந்துச்சு. அது இந்தியாவில் ஒரு பயிற்சிக்காக வந்த ஒரு கப்பல் ஒன்று திரும்பி போற டைம்ல சப்மரீன் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு அதுல கிட்டத்தட்ட 148 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை இலங்கை அரசாங்கம் சரியாக ஃபோர்ட் பண்ணி போறாங்க. அதுக்கு நாங்க நம் ஜமாத் சார்பாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 5ஆம் தேதி துருக்கியை நோக்கி ஒரு அடி. எதுக்குன்னு சொன்னா, துருக்கியில வந்து அவங்களும் பேச வச்சு இவங்களோட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி போறதை தடுக்கிறதுக்கு, அமெரிக்கா போர் நோக்கி தடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு அங்கதான் இருக்குது. அங்கே அடி. அதே போல
மார்ச் 4ஆம் தேதி கோர் ரம்சர் 4 என்ற அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் ஏவி அதை ட்ரையல் பார்த்தாங்க. அதுதான் என்ன செய்த, போயிட்டு 10 இடத்துல பிரேக் ஆகி டார்கெட் பண்ணி அடிக்குது. நம்ம உலமா சபை ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சா உள்ள வைப்பாங்க, பிடிஐல உள்ள வச்சிருவாங்க. முஸ்லிம் நாடுகள் என்ன டெக்னாலஜியில் என்னத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றது கேள்வி கணக்கா இருக்குது. அப்பதான் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நேட்டோல வந்து அந்த செனட்ல வாக்குகள் எடுக்கிறாங்க, இந்த போரை நிறுத்த சொல்லி 53 வாக்குகள்ல வெற்றி பெறாங்க. 47 வாக்கு அவங்க 47 வாக்கு தான் ஆதரவா வருது. அவங்க பெருமை அடிக்கிறாங்க, போரை தொடர்றாங்க. மார்ச் 6ஆம் தேதி போர் 7வது நாள், மார்ச் 7ஆம் தேதி 8வது நாள் கண்டினியூஸா டார்கெட் பண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, ஈரான் லேசுப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய பார்வையில் எங்களுக்கு தான் சியாவங்க முஸ்லீம் இல்லைன்ற கருத்துல நாங்க இருக்கிறோம். ஆனா ராஃபிலா பிரிவு தான் அலி ரலியல்லாஹு கடவுளாக்குற அளவுக்கு கடும் பாரதூரமான கொள்கை இருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் அவங்க இஸ்லாம் என்று தங்களை அறிவித்துக் கொள்கிறார்கள். உலகத்துல பாப்புலேஷன்ல அவங்க முஸ்லீம் தானே. இன்றைக்கு உலகத்துல அமெரிக்கா என்ற அயோக்கியனுக்கு எதிராக, இஸ்ரேல் என்ற அநியாயக்காரனுக்கு எதிராக ஒரு ஆம்பளையா நிற்கக்கூடிய, சிங்கமாக எழும்பக்கூடிய, ஒரு கர்ஜிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு ஆண்மகன்கள் நிறைந்து காணக்கூடிய ஒரு இஸ்லாமிய பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடாக நாங்கள் இப்போது பார்க்கிறது ஈரான் தான். அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காது, நியாயத்தை பார்த்து ஈரான் பக்கம் நிற்கணும். இந்த போர் தொடரும். ஒருவேளை ஈரான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அநியாயமாக நடந்தால் அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்கிறார்கள் என்றும் கருத்து சொல்லுவோம். சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய பார்வை நீதி, நேர்மை, நியாயம் எது என்பது. இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர்ல ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அநியாயத்துக்கு எதிராக போர் செய்கிறார்கள் என்ற வகையில் சிலோன் தௌஹீத் ஜமாத் ஈரான் பக்கம் நிற்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். ஆனா உலக போர் தொடரும். ரசூலுல்லாஹ் புகாரில 2926வது செய்தியில சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தகுமு ஸாஅ, கியாமத் வராது, ஹத்தா துகாத்திலுல் யஹூத, நீங்கள் யஹூதிகளுடன் போர் செய்யும் வரைக்கும், ஹத்தா யகூலல் ஹஜரு வராஹுல் யஹூதி, ஒரு யஹூதிக்கு பிறகு ஒரு யஹூதி கல்லுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அந்த கல்லு சொல்லும், யா முஸ்லிமே ஹாதா யஹூதியுன் வராஇ, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், ஃபக்துலுஹு, அவனை கொன்று விடுங்கள் என்று ஒரு கல்லு பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்களோடு மாபெரும் யுத்தத்தை எதிர்காலத்தில் சந்திக்க இருக்கிறோம். இது கியாமத் நாள் நெருங்கும் போது நடக்கிறது. இந்த போர் என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இரண்டாவது, சஹீஹ் முஸ்லிம்ல 5643வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யத்பஉ தஜ்ஜாலு மின் யஹூதி அஸ்பஹான 70000 அலைஹிமு தயாலிஸா, தஜ்ஜால் அஸ்பஹான் என்ற பகுதியில் இருந்து வெளியேறுவான். ஒரு யூத இனத்திலிருந்து அவன் வெளியேறுவான். அவனுக்கு பின்னாடி 70,000 யூதர்கள் பின்தொடர்வார்கள். அவர்கள் எத்தகைய ஆடையில் இருப்பார்கள்? அலைஹிமு தயாலிசா, அவர்கள் தயாலிசா எனும் கோடு போடப்பட்ட கெட்டியான ஒரு வகை ஆடை அணிந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்பஹான் என்பது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கதான் தஜ்ஜால் வெளியேறுவான். ஈரான்ல யூதர்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க. அந்த சிறுபான்மையான யூதர்கள் தஜ்ஜால் என்ற பெரிய யூதனை 70,000 பேர் பின்தொடரக்கூடிய நிலையில் கியாமத் நாள் நெருங்கும் போது வரும் என்றால் இந்த உலக போர்கள் இப்படி நடக்கத்தான் செய்யும். அது நிறுத்தப்படணும் என்றதெல்லாம் எதிர்பார்க்கல. இது முன்னறிவிப்பு. அதுக்குரிய களம் அமையணுமா இல்லையா? அந்த களம் அமையும். தஜ்ஜால் ஈரான்ல இருந்து தான் வெளியேறுவான். யூதர்கள் ஈரான்ல 70,000 பேர்கள் அவனை பின்தொடர்வார்கள். தஜ்ஜாலும் யூத இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஹ்மதுல 23327வது ஹதீஸ், வ இன்னஹு யஹ்ருஜு ஃபீ யஹூதியத்தி அஸ்பஹான், தஜ்ஜால் அஸ்பஹான் நாட்டில் ஒரு யூதனாக வெளியேறுவான். தஜ்ஜாலும் ஒரு யூதன் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்க வெளியேறுவான்? எப்படி? சஹீஹ் முஸ்லிம்ல 5629வது செய்தி, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத்தன் பைன ஷாமி வல் இராக், தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட இடத்தில் வெளியேறுவான்.
ஃபஅஸா யமீனன் வஅஸா ஷிமாலன், வலதுக்கும் இடதுக்கும் என்று உலகத்தில் நாலா திசைக்கும் அவன் சென்று விடுவான். யா இபாதல்லாஹி ஃபஸ்புது, அல்லாஹ்வின் அடியார்களே உறுதியாக இருங்கள், தஜ்ஜாலை நம்பி ஈமானை விட்டு விடாதீர்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் போயிட்டு கொண்டே இருப்பான் தஜ்ஜால், ரவுண்ட் அடிப்பான். ஆனா ஈராக்குக்கும் ஷாமுக்கும் சிரியாவுக்கும், சிரியா ஈராக், சிரியாட இடது பக்கத்துல கிழக்குல ஈராக் இருக்குது, ஈராக்குக்கு கிழக்கு பக்கத்துல ஈரான் இருக்குது. அப்ப சிரியாக்கும் ஈராக்குக்கும் இடையில பாலைவன பகுதிகள் இருக்குது. அது ஈரான் அந்த வடபகுதியோட ஜாயிண்ட் ஆகலாம். அந்த பகுதியிலிருந்து தஜ்ஜால் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல திர்மிதியில 2163 ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்-தஜ்ஜாலு யஹ்ருஜு மின் அர்லின் பில் மஷ்ரிகி, தஜ்ஜால் கிழக்கு பகுதி ஒரு ஊரில் இருந்து வெளியேறுவான். யுகாலுல்லஹா ஹுராசான், அதுக்கு ஹுராசான் என்று பேர். யத்பாஉ அக்வாமுன், அவனை பலரும் பின்தொடர்வார்கள். கஅன்ன வுஜூஹுமுல் மஜானு முத்ரகா, அவர்களுடைய முகங்கள்ல ஒரு விதமான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹுராசான் பகுதியிலிருந்து வெளியேறுவாங்க. ஹுராசான் என்பது ஈரான், ஆப்கானிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் என்ற 5 ஊர்களையும் உள்ளடக்கிய பழைய பேர் தான் குராசான். இப்ப குராசான் என்ற ஒரு ஊர் இருக்குது ஆப்கானிஸ்தான். அந்த ரசூலுல்லாஹ் சொல்லும் போது 5 ஊர்கள், ஈரான், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் எல்லாத்தையும் உண்டாக்கின அடங்கின ஒரு ஊராக குராசான் இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லும் போது சவுதிக்கு வடக்குல, வட கிழக்குல, அதே மாதிரி ஈரான் வடக்குல, சிரியாக்கு மேற்குல, சிரியாக்கு கிழக்குல, ஈராக்குக்கு கிழக்குல தஜ்ஜால் வர்றதுக்குரிய வாய்ப்பு அங்கதான் எல்லா கூத்தும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இந்த முன்னறிவிப்புகள் இருக்குது. கடைசியாக ஒரு கட்டம் வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியால வந்து இறங்குவாங்க. ஃபயன்சிலு இந்தல் மனாரத்தில் பைலா சர்க்கிய திமஸ்கஸ், திமஸ்க் என்ற சிரியா என்ற நாட்டில் வெள்ளை மினாராவில் கோபுரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குவார்கள். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்னோக்கி ஒரு முஸ்லிம் கூட்டம் இருப்பார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 5629 சிரியா, திருப்பி தமஸ்கஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த இடங்கள். அடுத்ததாக கிறிஸ்தவர்களோட ஒரு போர் நடக்கும். லா தகூமு ஸாஹத்து ஹத்தா யன்ஸில ரூம் பில் அமாக் அவ் பிதாபிக், தாபிக் அல்லது அமாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கிறிஸ்தவர்களுடன் ஒரு போர் நடக்கும் வரை உலக அழிவு வராது. ஃபயக்ருஜு இலைஹிம் ஜைசுன் மினல் மதீனா மின் ஹியாரி அஹ்லில் அர்லி யௌமைதின், அந்த நாளில் மதீனா தேசத்திலே மிகச் சிறந்த மனிதர்கள் ரோமர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள். அப்ப இந்த முகமது பின் சுலைமான் என்ற இந்த பொம்மலாட்டக்காரண்ட ஆட்சி என்ன செஞ்சிடும், இல்லாம போகும். மதீனால உண்மையான போராளிகள் உருவாக போகிறார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5553 செய்தி. இப்படியே 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 போயிட்டு கடைசியில அங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில காபாவே கடிக்க வந்துருவாங்க. புகாரில 1591 செய்தி, யுஹர்ரிபுல் காபத து சுவைகத்தைன் மினல் ஹபஷா, ஹபஷா அபிசீனியாவை சேர்ந்த சிறுத்த கால்களை கொண்ட, சின்ன கட்ட கால் உள்ள மனிதர்கள் சிலர் வந்து காபாவை சிதைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காபாவை நாசமாக்குவாங்க. காபாவே என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். காபாவே அழிஞ்ச பிறகு ஹஜ் உம்ராக்கு இடம் இருக்குமா, இல்ல. அமல் செய்யறதுக்கு இடம் இருக்குமா, இல்ல. அப்ப கடைசியில் என்ன நடக்கும், ஒரு காற்று வரும். அந்த காற்று வந்து மூமின்களை அப்படியே கவ்விக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5571 செய்தியில வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா யذهبுல் லைல வன் நஹாரு அத்தா துஅபதல் லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் வணங்கப்படும் வரை, மீண்டும் லாத் உஸ்ஸாவும் வணங்கப்படும் வரைக்கும் கியாமத் நாள் இரவு பகல் நிற்காது, சென்று விடாது. அப்ப ஆயிஷா, யா ரசூலுல்லாஹ் இன் குன்து லஅலுன்னு ஹீன அன்ஸலல்லாஹு வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி, நான் வந்து இவ்வளவு காலம் நினைச்சிருந்தேன் குர்ஆன் வசனம் இருக்குதே, அல்லாஹ் தான் தூதர் அனுப்பினான், தீன் மேலோங்கும், எல்லா மார்க்கங்களையும் விட இதுதான் சத்தியமாக நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, திரும்பவும் லாத் உஸ்ஸா வணங்கப்படுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னதாலிக தாம்மன், ஆமா அது முழுமையடையும், இந்த தீன் முழுமையடையும், மேலோங்கும். ஆனால் பிறகு இன்னஹு சயகூனு மின் ذلك மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரை அது இருக்கும். சும்ம யபஅஸல்லாஹு ரீஹன் தய்யிபா, பிறகு அல்லாஹ் ஒரு நல்ல காத்தை அனுப்புவான். ஃபதவஃபா
குல்ல மன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்திரின் மின் ஈமான். ஈமான்ல கடுகளவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் அனைவரும் அந்த நல்ல காற்றின் மூலமாக ஷஹீதாகி விடுவார்கள், மரணித்து விடுவார்கள் என்ற செய்தி வருது. மூமின்களே இல்லாத நேரத்தில் வமா ஹலக்துல் ஜின்னு வல் இன்சு வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கல என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வணங்குறதுக்கு யாரும் இல்லை என்று வரும்போது அல்லாஹ் உலகத்தை அழித்து விடுவான். இந்த எதிர்கால நடவடிக்கைகளுக்கான களங்கள் தற்போது உருவாகி கொண்டிருப்பதை இந்த நிகழ்வுகளில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, ஈமான் இஸ்லாத்தோடு கியாமத்தை எதிர்பார்த்தவர்களாக, நாங்கள் நீதியின் பக்கம் சாட்சியாளர்களாக, தற்போதைய போர் சூழ்நிலையில் அமெரிக்கா என்ற அநியாயக்காரனுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்து போர் செய்யக்கூடிய ஈரானுக்கு மாத்திரமே நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு என்பதை அறிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். உலக காரியங்களில் நாங்கள் காஃபிர்களுக்கே துஆ செய்யலாம், மறுமை விஷயத்தில் தான் துஆ செய்ய முடியாது. உலக காரியத்தில் அந்த ஈரானிய மக்களுக்கு ஆஃபியத்தும் பலமும் தைரியமும், ஈரானிய ராணுவ படைக்கு அல்லாஹ் அபரிவிதமான ஆற்றலையும் வழங்கி அமெரிக்க அந்த அநியாயக்காரர்கள், இஸ்ரேல் அநியாயக்காரர்களை அழித்தொழிப்பதற்கு இந்த ரமலான் மாதத்திலே அவர்களுடைய கரங்களை அல்லாஹ் பலப்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி. வலைசலாம். நாங்க ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னோம். 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஹ பில் கிஸ்தி, மக்களை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நீதிக்கு சாட்சியாளர்களாக இருங்கள். இஅதிலு லா யஜ்ரிமன்ன ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட பகைமை, அவர்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இஅதிலு, நீதியை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்துல ஈரான் தரப்புல போரில் நியாயம் இருக்கிறது. அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ததற்காக தாக்கப்படுகிறார்கள், காசா மக்களுக்கு உதவி செய்ததற்காக தாக்கப்படுகிறார்கள், அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிறார்கள் என்று போலி குற்றச்சாட்டொன்று பேரில் தாக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று 1979ஆம் ஆண்டு அவர்கள் அறிவித்ததனால் அநியாயமாக தாக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவுடைய போர் செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெட்சன் என்றவர் கடந்த நாட்கள்ல சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ன சொன்னார்? ப்ரொபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டிலூஷன்ஸ் என்று சொன்னார். அதாவது இவர்கள் இஸ்லாமிய மாயைகள் மூலம் ஒரு தீர்க்க தரிசனத்தை, மாயைகள் மூலம் ஒரு தீர்க்க தரிசனத்தை உருவாக்குகிறார்கள். அது போன்ற தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற கிரேசி ரெஜிம்ஸ், பைத்தியக்கார அரசாங்கங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று இஸ்லாத்தின் நபிகள் நாயகத்தின் தூதுத்துவத்தை ஒரு டிலூஷனாக, ஒரு மாயையாக, ஒரு பொய்யான விஷயமாக, ஒரு போலியான விஷயமாக பிரகடனப்படுத்தினார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்கிறார்கள். இஸ்லாத்தின் பேரில் இருந்து கொண்டு ஷியாக்களாக இருந்தாலும் ஈரானியர்கள் இன்று இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக போர் செய்கிறார்கள். எனவே நாங்கள் ஈரானுக்கு பக்கபலமாகத்தான் இருக்க வேண்டும். ஓகே. அந்த இஸ்லாத்துல மத நல்லிணக்கம் என்பது கிடையாது. மதத்தை அடகு வச்சு, மதத்தை விட்டு கொடுத்து, மார்க்க வழிகாட்டல்களை விட்டு கொடுத்து நல்லிணக்கம் என்பது கிடையாது. அது சூரத்துல் காஃபிரூன்லயே உங்களுக்கு அது தெளிவா விளங்கும். குல் யா அய்யுவல் காஃபிரூன், காஃபிர்களுக்கு நாங்க சொல்லணும், காஃபிர்களே லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நாங்க வணங்க மாட்டோம். வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நாங்க வணங்குறத நீங்க வணங்குறவங்களும் இல்ல. வலா அன ஆபிதும் மா அபத்து, நான் வணங்குறத நீங்க வணங்கக்கூடியவனும் அல்ல. வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நீங்க வணங்குறத நான் வணங்கவும் மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு லக்குந்தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்களோட வழி எங்களுக்கு எங்கட வழி. மார்க்கத்தில் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட வழி,
நீங்க வணங்குறத நான் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ நோம்புன்றது ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை அவங்க நிலைநாட்டுறதுக்கு வாரதா இருந்தா, மத நல்லிணக்கம் என்ற பேர்ல ஏதாவது ஒரு புரோசனம் இருந்தா, ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் என்ற எண்ணத்துல நீயத்துல சரி கொடுக்கலாம். எப்ப அது பிரயோஜனமாகும் என்றா, அவங்களுக்கு ஒரு நாலு விஷயத்தை சொல்லி மார்க்கத்தை எத்தி வச்சு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி, இப்போ பள்ளிவாசல் தொழுவும் போது அவங்க வாராங்கன்னு வைங்க, நாங்கள் எப்படி தொழுகிறோம் என்று பார்க்கறதுக்கு வந்தால் குத்தம் இல்லை, வரலாம். ஆனால் வந்தவங்களை உட்கார வச்சு என்ன செய்யணும், இதுதான் தொழுகை, நாங்கள் ஒரே இறைவனை வணங்குகிறோம், அந்த இறைவனுக்கு நாங்கள் இணை கற்பிக்க கூடாது, அந்த இறைவனை வணங்குறதுக்கு அந்த நியாயத்தை சொல்லி ஒரு மெசேஜை பாஸ் பண்றதுக்காக அந்த சாப்பாடை வச்சா கூட தப்பு கிடையாது. அப்ப அவங்க தொழுகையில பங்கு பெற்றாலும் குத்தம் சொல்ல இயலாது. அந்த நல்லிணக்கம் என்ற பேர்ல அவங்கள முகஸ்துதிக்காக கூப்பிட்டு அவங்கள நாங்க வெறுமனே நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் கூப்பிட்டோம் என்றா, அவங்க எங்களை வந்து என்ன செய்வாங்க, எங்களை வந்து அவங்களோட வெசாக்குக்கு தன்சலுக்கு கூப்பிடுவாங்க, திறப்பு விழாக்கு கூப்பிடுவாங்க, அவங்களோட மத வழிபாடுகளுக்கு கூப்பிடுவாங்க, சிலை திறப்பு விழாக்களுக்கு கூப்பிடுவாங்க, சிலை சிரமதானங்கள் துப்புரவு பணிகளுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு கூப்பிட்டா எங்களுக்கு கலந்து கொள்ளையிலுமா, சிறுக்குக்கு நாங்க உதவி செய்ய இயலாது, அநியாயத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவி செய்ய இயலாது. அப்ப அந்த வரம்புகள் என்னன்றதை நாங்க விளங்கிதான் அவங்களோட நடந்து கொள்ளணும். பெரும்பாலும் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மத நல்லிணக்கம் என்ற பேர்ல இஸ்லாத்தை பறி கொடுத்து சில வேலைகளை செய்யறாங்க, அது இஸ்லாம் ஆதரிக்காது. அவங்களுக்கு புரிய வச்சு எது உண்மையான இன நல்லிணக்கமோ, இன ரீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு என்ன வழி என்றா விளங்கப்படுத்துறது, அவங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்யலாம். அப்படி விளங்கப்படுத்துற வேலைகள் ஒரு இஃப்தார்ல நடந்தாலும் குத்தமில்லை. அவங்க தின்னுட்டு தானே போறாங்க, சாப்பிட்டுட்டு போங்க, ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்றதை கேளுங்க, ஏன் நோன்பு பிடிக்கிறோம் என்றதை விளங்கிக்கோங்க என்று விளங்க வச்சு அவங்களுக்கு நாங்க தெளிவொண்டு கொடுத்தோம் என்று சொன்னா அப்ப குத்தமாகாது. அது தாண்டி அரசியல் நோக்கங்களுக்காக போலியான ஒரு முகஸ்துதிக்காக நாங்க இதை செய்வோம் என்றால் அதை மார்க்கம் அங்கீகரிக்காது, அதை கண்டிக்க தான் வேணும். முடிச்சுக்கொள்வோம் அப்ப கேள்விக்குதான். சரி, அப்ப நாங்க இப்ப இஃப்தார் நேரம் நெருங்குறதுனால அதற்காக நாங்கள் எல்லாம் அமர்ந்து தயாராகுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து செயற்பாடுகளையும் பொருந்து கொள்வானாக என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.